Okay, can you see my screen? No. Okay, hold on. Should be able to see my screen. Yes? Yep. Yeah, coming up. Okay. Okay. Okay, I think we will start with here, and I'm also going to open the slides. Give me 1 second. So this is where we were, right? Okay, so I think last time we went really fast in defining the types and what we really use. So I'm going to go over a little slower in this now. Okay, so let's say you need to know, you need to have a price of some item, let's say. Okay, so let's say a price of a computer. Okay, and you want to define computer price. Okay, so first of all, you need to name them in a meaningful way, right? So let's say I want to call it as computer price, and let's say computer price is going to be in some fractionally. Yeah, so let's say it is $2,500. Sorry, rupees la sonna evlo computer price evlo pa solunga. I don't know how much it is in rupees right now. Or laptop வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு 40,000 இப்போ? above, ma'am. எவ்வளவு? Above 40, ma'am. 40,000. 40,000. 40,000 above, ma'am. Okay, so let's say நம்ம வந்து 40,500 பாட்டா பிரைஸ் மாதிரி 99 வச்சுப்போம். சரியா? சோ இப்படி அசைன் பண்ணும்போது என்ன ஆகுது? இப்போ இது என்ன நம்பர்? இது ஸ்ட்ரிங்கா, இன்டிஜரா, ரியல் நம்பரா? என்னது இது? Float, ma'am. இது float, right? Yes, சோ ma'am. இப்போ நம்ம இங்க built-in typeல படிக்கும்போது ஒரு நிமிஷம். சோ இங்க built-in typeல நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஸ்லைட்ல. சோ இங்க இது எந்த நம்பர்? x is equal to 20.5 float. கரெக்டா? சோ இப்ப நமக்கு ஒரு நம்பர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி ஏதாவது நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணும்போது ஃபிராக்ஷனா இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லைன்னா இது பண்ணும்போது ரிமெம்பர் நான் பைத்தான்ல சொன்னேன்ல, நம்ம சொல்லாமலே அதனோட டைப் வந்து 40 அது ஃப்ளோட்டா பண்ணிக்கும். இல்லைன்னா நம்ம இப்படி கூட பண்ணலாம். யூ ஆர் டெஃபினெட்லி சேயிங் தட் திஸ் இஸ் மை இது ஃப்ளோட்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம், ரைட்? சோ இன்னொன்னு இப்ப லெட்ஸ் சே உனக்கு வந்து நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வாங்குறது வந்து let's say you want to buy 10 laptops. Okay, so how would you define that? Laptop count னு வச்சுப்போம். இப்போ இது என்ன நம்பர்? Integer. இன்டிஜர். ஒரு நம்பர் ஹோல் நம்பர் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணும். இப்போ வந்து லெட்ஸ் சே நீ உங்க வந்து கேட்கணும்னு நினைக்கலாம். இப்போ வந்து லெட்ஸ் சே யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி லேப்டாப்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கேட்கணும்னா இன்புட் ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்க போறோம்? லெட்ஸ் சே லேப்டாப் ப்ராம்ப்ட் ஆர் கொஸ்டின். உங்களுக்கு எது கொஸ்டின்னா புரியும் இல்லையா? ஸோ இது வந்து என்னன்னா என்டர் ஹவு மெனி லேப்டாப்ஸ் டு யூ வாண்ட். இப்போ இது என்ன? இது ஸ்ட்ரிங். இது என்ன வேரியபிள்? String, இது ma'am. ஸ்ட்ரிங், ரைட்? சோ ஜெனரலா நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங். இதுதான் நம்ம வந்து மெயினா யூஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஹலோ வேர்ல்ட் வந்து ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட். காம்ப்ளெக்ஸ் விட்டுடுங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு வேற என்ன சொல்லி கொடுத்தோம்? ஐ திங்க் அதோட நம்ம நிறுத்திக்கலாம் இப்போதைக்கு. String literal. இதை வச்சு சாரி, String literals, the difference between a variable and a literal values. வேரியபிள் அண்ட் லிட்டரல் வேல்யூ என்னது சொல்ற? There you have when I enter something, when you do comparisons. ஓ அப்படி. ஓகே ஓகே. சோ இப்போ வந்து யூ கேன் சே print, right? Enter the number of or enter how many laptops do you want. இப்படி எழுதலாம் இல்லையா? ஓகே, இது வந்து என்ன இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் இந்த print statementல? when you run it, what will happen? இது அப்படியே print ஆகும், ma'am. இப்போ நான் வந்து அதுக்கு பதிலா print laptop question போட்டா இப்பயும் அதான் மேம் பண்ணிட்டோம். Enter how many so laptops what is the you want. difference between this and this? அது வேரியபிள் வந்து நம்ம பிரிண்ட் கால் பண்றோம். நம்ம கொஸ்டின் போட்டுடுறோம். இது வந்து ஸ்டாட்டிக். ஒரு லிட்டரலா நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஒரு நம்பர் எழுதுறோம். இது வந்து நம்ம வேணும்னா மாத்திக்கலாம். இப்போ லெட்ஸ் சே இப்போ வந்து நம்ம வந்து இப்படி கூட பண்ணலாம். என்டர் லெட்ஸ் சே என்னது லேப்டாப் நம்பர்.
ஆர் லேப்டாப் டைப்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோட கூட இப்போ லெட்ஸே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பில்ட் பண்றேன் இதுக்கு மேல ஃபார் லூப் போட்டு. நம்ம வந்து லெட்ஸே நீங்க வந்து 3 லேப்டாப்ஸ் வாங்குறாங்கன்னா ஒரு லேப்டாப்க்கும் டைப் நம்ம கேப்சர் பண்ணோம்னா அப்ப எப்படி நம்ம கேட்போம்? ஸோ இப்போ நீ வந்து எப்படி பண்ணலாம்? இப்போ நீ வந்து இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா, என்டர் லேப்டாப் 1 டைப் 1. அதே மாதிரி இப்போ லெட்ஸே இது வந்து கொஸ்டின் 1. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து லெட்ஸே ஐ வாண்ட் டு கேப்சர் 3 லேப்டாப் டைப்ஸ். நான் இப்படி பண்ணலாம்ல, லேப்டாப் கொஸ்டின் 2, லேப்டாப் கொஸ்டின் 3 அப்படின்னு போட்டு என்டர் லேப்டாப் டைப் 1, டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் கீப் ஆஸ்கிங் them கொஸ்டின் 1. ஓகே, இப்படி நான் கேட்டேன்னா என்ன ஆகும்? என்ன வரும் கொஸ்டின்? நான் இப்படி போட்டேன்னா கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3 என்ன பிரிண்ட் ஆகும் சொல்லுங்க? என்டர் லேப்டாப் டைப் 1, என்டர் லேப்டாப் டைப் 2, டைப் 3 அந்த 3 தடவை பிரிண்ட் ஆகும். 3 இது பிரிண்ட் 3 ஆகும். வரும். இதுக்கு பதிலா நான் வந்து இப்படி எழுதலாம்லாம். இப்படி இப்போ வந்து ஒரே ஒரு நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் 3 டிஃபரெண்ட் லிட்டரல்ஸ். இது நான் வந்து இந்த 1, 2 and 3 நான் கண்ட்ரோல் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? யாராவது சொல்லுங்க. லூப் யூஸ் பண்ணலாம். சொல்லுங்க சின்டாக்ஸ் சொல்லுங்க. ஃபார் I in range 0, 0 or 1, 1,4 இல்லையா? எஸ் மேம் 4. ஓகே, மேம் எப்படி அங்க இது ரேஞ்ச் கோலன் சின்டாக்ஸ் வைக்கணும். நான் பார்க்கறேன், ஒரு நிமிஷம். அங்க கோலன் வைக்கணும். ஓகே, கோலன் parenthesis வேணுமா? எஸ் மேம். ஓகே, எப்படி எழுதுவீங்க? ஃபார் I in range 1,4. ஸோ இங்க வந்து நான் வந்து ஸ்டாண்டர்ட் லேப்டாப் கொஸ்டினை நான் இப்படி போட்டுடலாம் இல்லையா? லேப்டாப் கொஸ்டின் இஸ் ஈக்குவல் டு என்டர் லேப்டாப் டைப். ஓகே, அதோட கூட நான் ஒன்னு ஆட் பண்ண போறேன். என்ன ஆட் பண்ண போறேன் இப்போ? அந்த I மேம். சோ பிரிண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? லேப்டாப் கொஸ்டின். லேப்டாப் கொஸ்டின் I. அப்ப என்ன ஆகும்? இப்படி பிரிண்ட் பண்ணும்போது கொஸ்டின் 1 அப்படினு கேட்கும் மேம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2, அடுத்து 2, 3. அடுத்து 2, அடுத்து 3 வரும். கரெக்ட்டா? சோ இது ரன் பண்ணி பார்க்கலாமா? அது ஹோப்ஃபுல்லி என்னோட எல்லாம் கம்பைலர்லாம் செட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துருச்சா? புரியுதா இப்ப எல்லாருக்கும்? இது வந்து நீங்க தனித்தனியா 3 ஸ்டேட்மெண்டா எழுதலாம், which is what I wrote here, right? Or I can write it in like this, enter laptop type ன்னு போட்டு நான் for loop போட்டு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த வேல்யூவை. ஓகேயா? சோ இப்ப யாராவது எக்ஸாக்ட்டா இது மாதிரி வரணும்னா எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு லேப்டாப் டைப் வரணும், ரைட்? அப்புறமா ஒரு ஸ்பேஸ் வேணும், கரெக்டா? அதுக்கப்புறமா நம்பர் வரணும், அதுக்கப்புறமா என்ன வரணும்? கொஸ்டின் மார்க் வரணும். எப்படி எழுதுவீங்க அத? மேம் அப்போ வந்து லேப்டாப் கொஸ்டின் பிளஸ் அத ஆட் பண்ண முடியாது. இதுக்கப்புறமா எழுதலாம்ல, என்டர் லேப்டாப் டைப் ஸ்பேஸ் I வந்து 1ஓ 2ஓ 3ஓ வரும். அதுக்கப்புறமா என்ன வேணும் எனக்கு? கொஸ்டின் மார்க் வேணும். கொஸ்டின் மார்க் எப்படி எழுதுவீங்க? அது நம்ம ஒரு ஸ்ட்ரிங் குள்ள கொஸ்டின் மார்க். இது புரியுதா இப்போ? லிட்டரல்ஸ்க்கும் வேரியபிளுக்கும் டிஃபரன்ஸ் இங்க. எஸ் மேம். இப்படி போட்டா என்ன ஆகும்? இப்ப லெட்ஸ் சே I run it. சோ இங்க இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் நடுவுல வந்து அது என்ன பண்ணுது? எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுக்குது இல்லையா? that's the only thing that I am seeing here. சோ இப்போ நான் இங்க எடுத்துடலாம், இந்த ஸ்பேஸ் எடுத்துடலாம். then I get it like this. சரியா? Still there's a space between the 1 and the அது ஆட்டோமேட்டிக்கா இங்க கொடுக்குது, நீங்க வந்து கன்காட்டினேட் பண்ணாததுனால. but that's okay, we'll just learn from that. like அது நம்ம வந்து இன்னும் கன்காட்டினேட் அதெல்லாம் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது புரிஞ்சது இல்ல உங்களுக்கு? so I can either write, இப்போ வந்து 10 டைம்ஸ் நான் கேட்கணும்னா 10 டைம்ஸ் எழுதலாம், இல்லைன்னா நான் ஒரு ஃபார் லூப் போட்டலாம். இப்போ நான் வந்து இது 3ல இருந்து இப்போ நான் 10 பண்ணோம்னா இட்ஸ் so easy to do me, right? நான் 10 டைம்ஸ் கேட்கணும்னா நான் I in range 1 to 11 போட்டுட்டு நான் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், ஈஸியா வந்துருச்சு. அதுவே நான் இங்க பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் எழுதணும்ல, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேயா?
இப்போ வாட் இஃப் மேம் நீங்க வந்து இப்போ இது மேம் இப்ப பிரிண்ட் பண்ணிட்டீங்க, எப்படி that's a கேப்சர் question. பண்ணுவீங்க? I know that's a question. மேம் ஒரு ஓ சாரி, கோ ஹெட். மேம் நீங்க பிரிண்ட் லேப்டாப் கொஸ்டின் கமா ஸ்பேஸ் ஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஸ்பேஸும் வருமா மேம்? நீங்க என்னது? அங்க சாரி ஸ்பேஸ் சொல்லுங்கப்பா. விட்டு ஐ கொடுத்துருக்கீங்களா மேம்? பிரிண்ட் லேப்டாப் கொஸ்டின் ம். கமா ஸ்பேஸ் விட்டு ஐ கொடுத்துருக்கீங்களா மேம்? ஸோ அது அப்போ உங்களுக்கு அந்த ஒண்ணும் இருக்காது, டிஃபரன்ஸ் என்ன வரும்? சோ பாரு, அங்க ஸ்பேஸ் இல்லாம இந்த அப்படிதான் ஸ்பேஸ் வரும். வந்து அது இது எடுத்துக்காது. ஓகே, சோ லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். இப்போ பிரிண்ட்னு சொல்லும்போது நம்ம வந்து எவ்வளவு வேணா கொடுக்கலாம். சோ இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்க பிரிண்ட், ஓகே, ஃபர்ஸ்ட், ஓகே, கமா செகண்ட், ஓகே. நான் இப்போ ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், நீங்க சொல்லுங்க எப்படி டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு, சரியா? இங்க வந்து நான் இப்போ வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் இந்த 3த்துக்கும் நடுவுல, இல்லையா? இப்போ லெட்ஸ் சே நான் வந்து இதையே ஸ்பேஸ் கொடுக்காம எழுதுறேன்னு வச்சுப்போம். ஓகே ஓகே, லெட் மீ புட் இட் ஹியர். இப்போ இதையே நான் இப்படி எழுதுறேன், நீங்க சொல்லணும் இப்போ எனக்கு, ஓகே, எப்படி வரும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எப்படி ஃபர்ஸ்ட்ல எப்படி பிரிண்ட் ஆகும், செகண்ட்ல எப்படி பிரிண்ட் ஆகும், தேர்ட்ல எப்படி பிரிண்ட் ஆகும்? would they be same or would they be different? சேமா தான் மேம் பிரிண்ட் ஆகும். ஓகே, இங்க வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன் காமாக்கு அப்புறம், கரெக்டா? இங்க வந்து நான் ஸ்பேஸ் கொடுக்கல, ரைட்? இந்த 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 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இப்படி கொடுக்கும்போது இந்த ரெண்டுமே மீன்ஸ் த சேம் திங். ஏன்னா ஆல் இட் இஸ் டூயிங் இஸ் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் எடுத்துக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்ன்றது ஒரு வேல்யூ, ரைட்? செகண்ட்ன்றது ஒரு வேல்யூ, தேர்ட்ன்றது வேல்யூ. இங்க நான் ஒரு ஸ்பேஸ் வைக்கலாம், இங்க நான் 5 ஸ்பேசஸ் வைக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் இஃப் இட் இஸ் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் புரியுதா அந்த ஸ்டேட்மெண்ட்? ஓகே மேம். இது வந்து ஒயிட் ஸ்பேசஸ், இது வந்து இக்னோர் பண்ணும். எப்படி நீங்க வந்து இப்போ வந்து இங்க ஒரு காமெண்ட் போட்டு திஸ் இஸ் மை காமெண்ட்னா இட் இஸ் இக்னோரிங் தட், ரைட்? இட்ஸ் நாட் டூயிங் எனிதிங் வித் இட். அது மாதிரி தான் ஒயிட் ஸ்பேசஸும். இங்க நீங்க டேப் போடலாம், இங்க வந்து நீங்க என்ன வேணா போடலாம். இது வந்து ஒயிட் ஸ்பேசஸா அது கன்சிடர் பண்ணும், சரியா? சோ நீங்க கோட்ஸ்க்கு வெளியில இருக்கிற ஒயிட் ஸ்பேசஸ் ஆர் இக்னோர் பேசிக்கலி, சரியா? அதுவே இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், தேர்ட்ல நான் கோட்ஸ்க்கு உள்ள ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன். அப்ப அந்த ஸ்பேஸ் வந்து அது எடுத்துக்கும். அது எடுத்துக்கும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இப்போ நீங்க வந்து இந்த லைன்ஸ் இப்போ வந்து லெட்ஸ் see. இப்போ இந்த லைன்ஸ் நான் பண்ணும்போது இப்ப பாருங்க. let me make it bigger. okay, hide. so oh sorry. Yeah, you are sharing. இங்க பாத்தியா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இதுல பாருங்க ஸ்பேஸ் ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஏன்? நான் வந்து ஸ்பேஸ் உள்ள கொடுத்திருக்கேன். இப்போ நான் இது உள்ள இன்னொரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன்னு வெச்சுப்போம், right? It will give me even more spaces in between the two, right? So இந்த லிட்டரலா நம்ம கோட்ஸ்க்குள்ள என்ன கொடுக்கிறோமோ அது எக்ஸாக்ட்டா அதை பிரிண்ட் பண்ணுது. காமா செப்பரேட்டடுக்கு வந்து நடுவுல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது, ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் there is a comma, right? ஒரு காமாக்கு ஒரு ஸ்பேஸ். அது வந்து நம்ம வந்து we can also set comma to be a tab, அதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். But right now what you have to understand is default is one space. First space, second space, third. அதேதான் நீங்க வந்து இதுல வந்து 5 spaces கொடுத்தாலும் ஸ்பேசஸே கொடுக்கலனாலும் it is going to be treated exactly the same. Do you guys understand this part? Yes ma'am. Yes. அதுவே வந்து நம்ம லிட்டரல்ல உள்ள நம்ம எவ்வளவு என்ன கொடுக்கிறோமோ அது அப்படியே it will take it out. ஏன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 spaces கொடுத்திருக்கோம், செகண்ட் 2 spaces கொடுத்திருக்கோம். So it will take that literally. Okay, இப்போ புரிஞ்சுதா இந்த क्वेश्चन இப்போ? Yes ma'am. Okay. So where were we? So for loop எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? for loop? Yes. For loop Yes la ma'am. Yes ma'am. last week when we were looking at it, ஒரு question கேட்டேன் இல்லையா, more than one increment பண்ணனும் எப்படி பண்ணனும்? Okay, okay. அது I had asked them to find out. என்ன find out பண்ணாங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க வந்து 2 இது ரெண்டு தடவை இன்கிரிமெண்ட் பண்ணனும் அப்படிதானே மேம்? சோ இங்க வந்து நம்ம 1 for I in range 1,11, 2. Okay, that's a third argument. Yes ma'am.
So that's something maybe we can do that. Something I was asking them to find out. Okay. So இப்போ இங்க பண்ணி பார்க்கலாமா? அது 1,11,2 ன்னு போடணுமா? Yes, ma'am. Right? Okay. So I'm going to get rid of all this because you guys got this part. So let me remove all that. இதுவும் புரிஞ்சிடுச்சு இல்லையா உங்களுக்கு? Okay. So புரிஞ்சுது எல்லாருக்கும்? இப்ப வந்து பாருங்க 1 2 3 போகாம 1 3 5 7 9 போயிருக்கு. ஏன்னா ரேஞ்ச் வந்து நம்ம டிஃபால்ட் வந்து 1. நம்ம இது கொடுக்கவே இல்லைன்னா அது 1 அசியூம் பண்ணிக்குது. Right? That is the default. Default அப்படின்ற you guys know that concept, right? A lot of things வந்து default value இருக்கும். நம்ம ப்ரொவைட் பண்ணலன்னா அதுக்கு ஒரு default value இருக்கும். Default means it's like if you don't specify something, what will it use? சரியா? So rangeல எப்பவுமே வந்து default value it is same as you are giving 1. இப்ப நம்ம இங்க 1 கொடுத்தோம்னா என்ன பண்ணுமோ அதை தான் வந்து நம்ம 1 கொடுக்கலனாலும் பண்ணும். பட் ஆனா நம்ம வந்து 1 தவிர வேற ஏதாவது வேணும் அப்படின்னும் போது நம்ம வந்து மாத்தலாம். So if I can even make it 3. So இப்ப நான் 3 பண்ணனா என்ன ஆகும்? யாராவது ஆன்சர் சொல்லுங்க. 1 4 அடுத்து 7 7 10. 10. Yes. Okay. Anything else in for loop? One more thing. I think we wanted to also do nested for loop, இல்லையா? So let's do that. So இப்ப let's say I want to do இப்படி பண்ணலாம். இப்போ let's say you want to know for I in range 1,3. Okay. Okay. Let's say there are 3 subjects. Colon, ma'am. Huh? அங்க for Colon, colon. Yeah. So let's say there are 3 students. For each of these students, you want to get the marks for, let's say 3 subjects. So let's say இங்க வந்து student ன்னு போடலாம். For student in range 1,3, for subject in range 1,3, 3 students na 4 போடணும் இல்லையா? Okay. Let's say there are only 2 subjects. Okay. Let's say I want to find out for each student. There are 3 students. இங்க எழுதுறேன் நானு. There are 3 students. Okay. Each student is taking 2 subjects. Okay. Let's say math and computer science. Okay. நீங்க வந்து உங்களோட ப்ராப்ளம் என்னன்னா you have to get score for each subject, for each student. இன்புட் பண்ண சொல்லணும். ஸோ என்ன பண்ண போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஸோ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் which is the outer for loop, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 2 சப்ஜெக்ட் இருக்கு. Right? So for each subject in range 1,3, let's say I want to get the இது என்ன போடுவேன் நான் இங்க enter. Hold on. And okay, I want somebody else to answer. ஆமா சொல்லுங்க. Let's see who else is here. Raghavendra. So let's say I want to ask them this question. Okay, நான் இங்க ஆன்சர் என்ன கேட்கணும்னு போடுறேன். Enter student அது நம்பர் 1 or 2 or 3 example. Okay, enter student 1 subject 1 score. இப்படிதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். 1 கேட்கணும், அப்புறமா 1 2 கேட்கணும், அப்புறம் 2 1 கேட்கணும், அப்புறம் 2 2 கேட்கணும். சோ எப்படி எழுதுவேன் நான் இங்க enter student information? Enter student அதுக்கப்புறம் கமா ஒரு நிமிஷம். Yeah, I want everybody to talk, participate. So enter student. Ma'am. சொல்லுங்க. ஏன்னா எது மீட் எங்கன்னு பாக்குறேன் தேடுறேன். I am not able to see who is answering. Okay, Raghavendra, yeah. Ma'am, enter student னு அந்த print statementல நம்ம டிக்ளேர் enter பண்ணது student நான் முதல்ல வந்து எனக்கு ஸ்டூடண்ட் உடைய நம்பர் வரணும். அப்ப இங்க என்ன எழுதுவேன்? enter student hyphen என்ன எழுதணும்? enter student எப்படி 1 1 ன்னு வரணுமா மேம்? ஆமா.
ஆமா 1ன்ற வேல்யூ வரணும். So சரி, நான் இது வேணா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட் நம்பர்னு போடுறேன். ஸ்டூடெண்ட் நம்பர் ஃபார் சப்ஜெக்ட் நம்பர். இதுதான் என்னோட வேரியபிள்ஸ், ரைட்? நான் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 to 4, சப்ஜெக்ட் நம்பர் 1 to 3. ஐம் கோயிங் டு ஆஸ்க் தெம் என்டர். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது இப்படி வரணும், ரைட்? நெக்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது இப்படி வரணும். ஸ்டூடெண்ட் 1, சாரி, சப்ஜெக்ட் 2 ஸ்கோர் வரணும். I can type. அதுக்கப்புறமா என்ன வரணும் எனக்கு? என்டர் ஸ்டூடெண்ட் 2 சப்ஜெக்ட் 1 ஸ்கோர்னு வரணும். அப்புறமா எனக்கு என்டர், ஏன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 2 சப்ஜெக்ட் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு क्वेश्चन புரிஞ்சுதா நான் என்ன கேக்குறேன்னு? 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேரும் 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து இந்த லூப் வழியா நம்ம வந்து அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய 2 சப்ஜெக்ட் உடைய ஸ்கோர் நம்ம வந்து கேட்கணும். 3 ஸ்டூடண்ட் we have. Sorry, 3 ஸ்டூடெண்ட்ஸ். Okay, yeah, I'll just repeat this. 3 ஸ்டூடெண்ட்ஸ். Sorry, thanks Jesse. Yeah, so அடுத்த வாட்டி நான் கேட்கும்போது இப்படி வரணும். ஸ்டூடெண்ட் 3 சப்ஜெக்ட் 1 இப்படி வரணும். எனக்கு வந்து நான் இந்த லூப் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு வரணும். நான் எப்படி எழுதுவேன் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபார் லூப்க்குள்ள? I plus எழுதணும். என்னப்பா? I plus எழுதணும்னா I எங்க இருக்கு? I டிக்ளேர் பண்ணிடலாம். ஐயே இல்லையே. ஐக்கு பதிலா நான் என்ன போட்டிருக்கேன்? ஐன்றது வந்து சும்மா ஒரு வேரியபிள். அதுக்கு பதிலா நம்ம மீனிங்ஃபுல்லா கொடுத்திருக்கோம். ஐ பதிலா என்ன கொடுத்திருக்கோம் இங்க? ஸ்டூடண்ட் நம்பர்னு கொடுத்துருவோம். அப்போ இங்க என்டர் ஸ்டூடெண்ட் ஹைவன் என்ன வரணும்? ஐக்கு பதிலா நம்ம ஸ்டூடண்ட் நம்பர்னே கொடுக்கலாம். கரெக்ட், ஸ்டூடெண்ட் நம்பர். ஓகே, அப்புறமா நான் என்ன கேக்குறேன்? அதுக்கு அப்புறமா இன்னும் கண்டினியூ ஆகுது. என்டர் ஸ்டூடெண்ட் 1, அதுக்கு அப்புறமா நான் என்ன எழுதணும் இங்க? சப்ஜெக்ட்னு எழுதணும் இல்லையா? எஸ் மேம். அப்போ நான் இங்க என்ன போடணும்? சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் ஹைஃபன், ரைட்? ஏன்னா சப்ஜெக்ட் ஹைஃபன் போட்டிருக்கேன்ல. அதுக்கப்புறமா சப்ஜெக்டோட வேரியபிள் என்ன? நம்பர் என்ன? சப்ஜெக்டோட வேரியபிள் நம்ம அதான் 1 2 3 சப்ஜெக்ட் நம்பர்ல தானே போடுறோம். அப்ப இங்க என்ன வரணும்? சோ இங்க ஸ்டூடெண்ட் நம்பர் போட்டிங்க இல்லையா? என்டர் ஸ்டூடெண்ட் நம்பர். சோ சப்ஜெக்ட்டுக்கு என்ன வரும்? மேம் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம நம்பர் தான் வரும். 1 சப்ஜெக்ட் நம்பர், ரைட்? சோ சப்ஜெக்ட் நம்பர், ரைட்? அதுக்கப்புறமா நான் என்ன கேட்டிருக்கேன்? ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வேற எனக்கு வேணும் இல்லையா? சோ நான் இப்படி எழுதணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதை முதல்ல பாருங்க. என்டர் ஸ்டூடெண்ட் ஹைஃபன் ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து 1, அப்புறமா 2, அப்புறமா 3 வரும். கரெக்டா? சப்ஜெக்ட் ஹைஃபன் சப்ஜெக்ட் நம்பர் என்ன வரும்? 1 and 2 வரும். அப்புறமா இந்த வேர்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது எனக்கு வேணும் இல்லையா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எனி क्वेश्चंस on this? No ma'am. No questions? No ma'am. Yes ma'am. Okay, so இப்ப பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா மேம்? தனித்தனியா பிரிண்ட் கொடுக்காம இப்படியே கொடுத்தா எங்கேயும் கிளாஷ் ஆகாதா மேம்? கம்மா கொடுக்கறனால அது டைரக்டாவே வந்துருமா? இட்ஸ் ஓகே. இது என்ன ஆகும்னா, இது பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் டைம், ஓகே, சோ உங்களுக்கு கிளாஷ் ஆகிறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் இந்த லூப் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? வாட் வில் பி ஸ்டூடெண்ட் நம்பர்? 1 மேம். 1. ஓகே, சோ அது என்ன பண்ணும்? அந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல இது வந்து நான் இப்படி எழுதுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் நம்பர் வில் பி 1. கரெக்டா? அப்புறம் என்ன பண்றோம்? செகண்ட் ஃபார் லூப்புக்கு போகும். கரெக்டா? கோடு செகண்ட் ஃபார் லூப்ல என்ன பண்ணிருக்கோம் நம்ம? செகண்ட் ஃபார் லூப்ல when it goes for the first time, what will be the subject number? 1 மேம். 1. ஓகே, நான் அப்புறமா என்ன பண்ணிருக்கேன்? இந்த இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன எழுதுவேன்? எனக்கு சொல்லுது என்டர், ரைட்? கரெக்டா? என்டர் ஸ்டூடெண்ட் ஹைஃபன் ஸ்டூடெண்ட் நம்பர் என்ன நமக்கு இப்போ ரைட் நவ? 1. கரெக்டா? அப்புறமா என்ன பண்ணோம்? எழுதிட்டு பக்கத்துல சப்ஜெக்ட் ஹைஃபன் எழுதும். லிட்டரல் கொடுத்திருக்கேன் இல்லையா? சப்ஜெக்ட் நம்பர் என்ன நமக்கு இப்போ? 1 மேம்.
1. அப்போ நெக்ஸ்ட் லிட்டரல் கொடுத்துருக்கேன் ஸ்கோர் அப்படின்னு எழுதிரும். ஸோ நவ் இதுக்கு அப்புறமா என்ன ஆகும், நம்ம செகண்ட் ஃபார் லூப் மறுபடியும் போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்புக்குள்ள நம்ம செகண்ட் ஃபார் லூப் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகும், செகண்ட் ஃபார் லூப் வந்து செகண்ட் டைம் ரன் ஆகும். ஏன்னா நம்ம ரேஞ்ச் 1 to 3 கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ சப்ஜெக்ட் நம்பர் என்ன ஆகும், 2 ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லூப் இன்னும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லூப் வந்து அங்கேயே தான் இருக்கு, அது எங்கேயுமே போல. கரெக்டா, நான் வந்து இப்படி இன்டென்ட் பண்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே, சோ சப்ஜெக்ட் நம்பர் 2 ஆச்சு. இப்போ 2 அப்போ என்னுடைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்ட் டைம் ஐம் கோயிங் டு கம் டு தி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? எஸ் மேம். செகண்ட் டைம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன எழுதும் பிரிண்ட் பண்ணும்போது, என்டர் ஸ்டூடெண்ட் ஹைஃபன், என்னுடைய ஸ்டூடெண்ட் நம்பர் என்ன மாறிச்சா இப்போ? இல்ல மேம், ஒண்ணுதான் மாறல. சோ 1 தானே இருக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டில் அது அப்படியே இருக்கும். அப்புறமா சப்ஜெக்ட் ஹைஃபன், சப்ஜெக்ட் நம்பர் என்ன இப்போ? 2. அப்புறமா ஸ்கோர்னு எழுதும். இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது இப்போ என்னுடைய ஃபார் லூப் முடிஞ்சிடுச்சு இல்லையா. ஏன்னா நான் சப்ஜெக்ட் நம்பருடைய ரேஞ்ச் 1,3னா 1 and 2 முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன ஆகும், இட் வில் கோ டு த செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் செகண்ட் டைம் போகும். கரெக்டா? ஓகே ஐஸ் ஃபாலோயிங் எல்லாம். இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் என்ன இருக்கும்? 2 இருக்கும். இப்போ மறுபடியும் உள்ளுக்குள்ள போகும், ரைட்? இந்த சப்ஜெக்ட் நம்பர் ஃபார் லூப். அப்ப இந்த ஹோல் திங் வில் பி ரிப்பீட்டட் அகைன். கரெக்ட்? எஸ் மேம். ரைட். ஆனா இப்ப ரிப்பீட் ஆகும்போது வாட் இஸ் மை ஸ்டூடெண்ட் நம்பர்? 2 மேம். 2. சோ அதனால இப்படி பிரிண்ட் ஆகும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன ஆகும், தேர்ட் டைம் மறுபடியும் அந்த லூப் ரிப்பீட் ஆகும். கரெக்டா? So I will write everything and then I'll again go over everything. So இப்போ இது வந்து தேர்ட் டைம் போகும். தேர்ட் டைம் போகும்போது ஸ்டூடெண்ட் நம்பர் என்ன இருக்கும்? 3 மேம். 3 இருக்கும். மறுபடியும் இந்த லூப் ஃபாலோ ஆகும். அப்ப இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் is going to be 3, subject number will be 1 and 2. Okay, so let me open this up and we'll again go over this. Okay. This is the stepping through the code where you can see the variables changing values. Debugger. That's more visual. Okay, first நான் வந்து இது நான் எழுதுனது ஒரு let me go over it one time and then I'll show them. So இப்போ வந்து you guys, do you understand the first for loop, what is going on? How many times the first for loop is going along? Around 3 times. 3 times. Correct? First time it will be 1, second time it will be 2, third time it will be 3. Right? உள்ளுக்குள்ள இருக்கிற லூப் வந்து எத்தனை வாட்டி போகுது? 2 times for each time. So second for loop வந்து first time 1, second time 2. First time 1, second time 2. First time 1, second time 2. So வெளியில இருக்கிற லூப் வந்து 3 times போகுது, உள்ள இருக்கிற லூப் வந்து 2 times போகுது each time. So based on what the student number and the subject number is at that point, print statement is going to work like that. So if any, I think somebody asked the question, how will it know? இப்ப புரியுதா how it is interpreting அப்படிங்கிறது? Yes ma'am. Yes ma'am. Okay. Think on the top right. Huh? On the top, you are looking for debug, right? Yeah. On the top right layer, I think that should be an option to Okay. Debug Python file. And you may want to put a breakpoint. Yeah. Breakpoint. Breakpoint. Hold on. Left. Yeah. On the left. Yeah. Okay. Okay. Yeah. Okay. Okay. So இப்போ நான் just run பண்ணுமா? The run and debug. Yeah, I think you are in run mode. And yeah, you have the control at the top. Yeah. So see, you guys can see student one first time பண்ணும்போது என்ன ஆகுது? Student number and subject number. We looked at it, right? Can you see this in the top left? Everybody? Yes ma'am. Yes. So first time வந்து என்ன ஆகுது? Student number is 1. Subject number is 1.
இப்ப நான் மறுபடியும் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்? எங்க ரன்னிங் எங்க நெக்ஸ்ட்? டாப்ல you have a small toolbar இருக்கு பாரு, ஒரு blue color icon right there. Blue. Oh, here, sorry. Keep moving toward it. அதுல one step at a time பண்ணினா. Okay. So இப்ப என்னாச்சு? Anybody? சப்ஜெக்ட் நம்பர் 2 னு மாறிடுச்சு மேம். மாறிடுச்சு. Next. ஸ்டூடண்ட் நம்பர் 2 சப்ஜெக்ட் நம்பர் 1 னு மாறிடுச்சு. Next. ஸ்டூடண்ட் நம்பர் 2 சப்ஜெக்ட் நம்பரும் 2 னு மாறிடுச்சு. So நான் எழுதிருக்கேன்ல அதே தான ஆகுது. இப்போ I explained to ma'am. you. Next என்ன ஆகுது? ஸ்டூடண்ட் நம்பர் 3 சப்ஜெக்ட் நம்பர் 1. Next. ஸ்டூடண்ட் நம்பர் 3 சப்ஜெக்ட் நம்பர் 2. இதுக்கு next என்ன ஆகணும்? டெர்மினேட் ஆயிடணும். Right. Okay? புரிஞ்சுதா? Yes ma'am. Okay, I'll wait for any questions. So I'm going to again ask people. Hello? Yeah. வேற யாரும் காளிராஜா, any questions? இது நான் வந்து actually I'm going to dump this into the Discord so that you guys can see it right away. எங்க இது ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன்ல போட்டுட்டுமா? ஓகே. So நான் இங்க ஃபுல்லா காமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். நம்ம டீபக்ல பார்த்தத I have written it here. So if you want to please go through that, okay? Everybody good with this for loop? Yes ma'am. Maybe Okay. can have somebody else do it? One more question. Somebody else do it. Some other student go through it. Because பேசுறவங்க தான் பேசுறாங்க, பேசாதவங்க பேச மாட்டேன்றாங்க. எப்படி நம்ம ஃபோர்ஸ் தான் பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட். ஓகே. So I'm going to ask again. Now இப்போ வந்து if statementsக்கு போலாம். இப்போ யாரும் பேசாதவங்க இப்போ now you guys have to answer, okay? Somebody who has already answered, please don't say anything even if you know the answer. Okay, yeah? Okay. இப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு போறேன், which is அந்த if else வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா நேத்து போனோம். I want to make sure you guys understand the if and else concepts. ஓகேயா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன் நான் இப்போ. ஓகே. இப்போ வந்து ஆன்சர் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேயா? இப்போ வந்து எனக்கு வந்து நம்ம ஐ திங்க் இந்த இது ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம முன்னாடி கூட பார்த்தோம். லெட் மீ open a new file. Okay. Let me also save this. Okay. சரி. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு if statement இங்க எக்ஸாம்பிள் கொடுக்க போறீங்க. Okay. What I want to do it is ஒரு input வாங்கணும். I'm going to write here. First வந்து get a number. ஓகேயா? அந்த நம்பர் வந்து if the number is odd, print number is odd. Okay. Else print number is not number is even. இதுதான் எழுதணும். ஜஸ்ட் ஒரு இன்புட் வாங்கணும். அந்த நம்பர் வந்து ஆட் நம்பரா இருந்ததுன்னா ஆடுன்னு எழுதணும், ஈவன் நம்பரா இருந்ததுன்னா ஈவன் எழுதணும். ஓகே. Who wants to tell me what to write? யார் சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் இன்புட் எப்படி வாங்கணும்? Can someone start with that? நான் இது சொல்லி கொடுத்திருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு இன்புட்லாம் எப்படி வாங்கணும்னு. That should be something you already, if you want I can also show you again how to get the input. இப்படிதான் வாங்கணும் இல்லையா? ஒரு நம்பர் ஒரு வேரியபிள் கொடுத்து இன்புட் நம்ம என்ன வேணுமோ அந்த வேல்யூ அதுக்கு அசைன் பண்ணணும். So who is going to tell me exactly what you want to write here? Please somebody volunteer, otherwise we have to call names then. First number கொடுங்க. input variable name declare. number என்ன number ஒரு வேரியபிள் நீ சொல்ற வேரியபிள் நேம்.
Okay. equal to Okay. Number. int of input. Ma'am, open. Ma'am, bracket open. Intல என்ன கொடுக்கணும் prompt? மேம் இன்ட்ல அந்த ஓபன் பிராக்கெட் ஓபன் பண்ணலாமா? இங்கயா? ஓகே ஓகே. அடுத்து க்ளோஸ், அதுல க்ளோஸ் பண்ணு. எப்படி க்ளோஸ் பண்ண? சோ நீங்க சொல்லுங்க, நான் எழுதுறேன் இங்க. ஓகே மேம். int of input. மறுபடியும் இன்னொரு ஓபன். மேம் ஓகே. பிராக்கெட் ஓபன் பண்ணி இப்போ டபுள் கோட்ஸ்ல என்டர் த நம்பர். ஓகே, வெரி குட். கோலன். ஓகே, என்டர் த நம்பர். கோலன் ஸ்பேஸ். ஓகே, சரி. அதுக்கப்புறமா இஃப். சோ இது பண்ண உடனே நமக்கு நம்பர் வந்துரும். அப்ப நம்பர் வந்து ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கணும்னா ஈஸியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேம் அதுக்கு வந்து அந்த ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. மாடுலஸ் ஆபரேட்டர். ஓகே, சொல்லுப்பா. இஃப் ஸ்பேஸ் நம்பர் வேரியபிள் நம்பர் %2 equal to 0. Very good. Colon. Then print even number. Very good. Else. Else. Print odd number. Very good. Okay. எழுதிட்டோமா? கம்பைல் பண்ணலாமா? ஓகே. என்ன நம்பர் என்டர் பண்ணிட்டோம்? 2. ஓகே, சரி. ரன் பண்றேன். என்டர் நம்பர் 5 ஆட் நம்பர். எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா இது எப்படி பண்ணிருக்கோம்ட்டு? எஸ் மேம். எஸ் மேம். சோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? who was talking? I didn't get the name, sorry. காளிராஜ் மேம். இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். இங்க என்ன பண்ணீங்க நீங்க? இது பண்றதுனால இந்த ஈக்குவல் டு 0ன்றது வந்து நீங்க ஒரு தியரியா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ப்ரோகிராமே எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்ல அந்த லைனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அந்த லைனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே மேம். இப்போ அந்த நம்பர் வந்து நம்ம வந்து அந்த யூசர்ட்ட இருந்து வாங்கின நம்பர் வந்து நம்ம நம்பரை வந்து 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0வா இருந்துச்சுன்னா அந்த ஈவன் நம்பர் பிரிண்ட் ஆகும். ரிமைண்டர் இஸ் 0, then it is even number. Otherwise odd number. Exactly. Otherwise odd number. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. Everybody good with if else statement? இப்ப இன்னொருத்தர் வேற யாராவது வாலண்டியர் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம பில்ட் பண்ண போறோம் 2 if statements. யார் வாலண்டியர் பண்றீங்க? நான் ப்ரோக்ராம் கொடுக்குறேன். சோ இது அப்படியே வச்சுப்போம். இதுக்கு அப்புறமா இப்ப வந்து இதையே நம்ம வந்து let's say I want to know if the number is 0, odd or even. அப்ப என்ன பண்ணுவோம்? இல்லனா இப்படி பண்ணுவோம். நம்பர் நெகட்டிவான்னு பார்க்கலாம். ஓகே. If the number is odd, print number is odd. இதுக்கு முன்னாடி if the number is negative, print number is negative. Okay. If the number is even, print number is even. Okay, இதுதான் ப்ராப்ளம். print number is odd. ஓகே. இப்ப இதையே மாத்தணும் நம்ம. என்ன பண்ண போறேன்? நம்பர் நெகட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா நான் வந்து ஆடா ஈவனான்னு சொல்லாம நம்பர் நெகட்டிவ்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கப்புறமா தான் வந்து நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா இருந்ததுன்னா அப்பதான் வந்து நான் செக் பண்ணும் அது ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு. சோ இதுவே நம்ம வந்து மாத்தலாம். இல்லைன்னா நீங்க வேற மாதிரி எழுதணும்னாலும் எழுதலாம். who wants to say this? This problem is this. This is the problem statement. I want somebody to tell me what to do. You can either use this and add to it, or you can type from the beginning. Whichever one works. So JC, maybe you need to call out whoever wants to. Okay. Let's see. Snega. Snehava? Ma'am. Okay. Solluma. So you want me to use the same or you want to print separately, different? Print separately, ma'am.
ஓகே சொல்லு. ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கணும். எப்படி வாங்குவீங்க? Number equal to Hmm. int of Hmm. input of enter the number. சரி. ஓகே, அப்புறம் Next, if number equal to 10 இப்போ நெகட்டிவ் நம்பர்னா வந்து அது எங்க இருக்கும்? 0க்கு கீழே இருக்கும் இல்லையா? yes ma'am. கரெக்டா? சோ நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரான்னு ஒரு நம்பர் தெரியணும்னா நம்ம எப்படி வந்து அது வந்து பண்ணலாம்? லாஜிக் எழுதலாம். 0வை விட சின்ன நம்பரா if இருக்கணும். number yes ma'am less than 0. So அப்படி எழுதுங்க. if number less than 0. very good. colon print number is positive. no, less than 0 ன்னா என்ன நம்பர்? நெகட்டிவ் இல்லையா? yes ma'am, negative. நெகட்டிவ். அப்புறமா என்ன பண்ணுவோம்? எனக்கு அப்படியே கண்டினியூ பண்ணணும் இப்போ இல்லையா? அப்ப எப்படி எழுதுவேன் நானு? இப்போ நான் அது மறுபடியும் உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். அது எப்படி எழுதணும் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கறதுக்காக. நம்ம if ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது if you remember எங்க அது இங்க பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து நீங்க 3 எழுதணும் அப்படின்னா நீங்க எப்படி எழுதுவீங்க? இங்க பாருங்க, if else if else. yes ma'am. இது மாதிரி எழுதணும். else ifக்கு வந்து இப்படி எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் if ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதிட்டீங்க நெகட்டிவ்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சின்டாக்ஸ் நீங்க எனக்கு கொடுக்கணும். சரியா? okay. சோ இப்போ என்ன பண்ணுவீங்க? இங்க ரெஃபரன்ஸ்க்கு வெச்சுக்கிட்டுமா? சொல்லுங்க. number elif number double equal to 0. okay. print okay. number is 0 ma'am. சரி, நான் அது எழுத சொல்லலையே உங்களை இங்க. நான் என்ன சொன்னேன்? நம்பர் நெகட்டிவா இருந்தா பிரிண்ட் நம்பர் நெகட்டிவ். நம்பர் ஈவன் நம்பரா இருந்ததுன்னா பிரிண்ட் ஈவன், இல்லன்னா பிரிண்ட் ஆட். கரெக்டா? 0 வேண்டாம் நமக்கு. நமக்கு நெகட்டிவ் நம்பரா இருந்தா நெகட்டிவ் எழுதணும். நெகட்டிவா இல்லாம இருக்கும்போது அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்றது எழுதணும். நம்ம ஆல்ரெடி அதை சால்வ் பண்ணிருக்காரு இல்லையா கால்ராஜா? நீங்க அதை பாத்துக்கோங்க. எப்படி பண்ணாரு? நம்பர் நெகட்டிவ்னு பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? நம்ம ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு பாக்கணும். அது எப்படி பாப்பீங்க? அவர் எப்படி பண்ணாரு? அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்றது? இங்க பாத்தீங்கல்ல? yes ma'am, modulus operator யூஸ் அது பண்ணனார்ல. அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம்ல? yes. சோ இதுவா இருந்ததுன்னா என்ன? அது நம்பர் என்ன? அப்போ print the number is even. வெரி குட். சோ இதுக்கு அப்புறமா இது else if க்கு அப்புறமா நமக்கு சின்டாக்ஸ் எப்படி இருக்கு? if else if else இல்லையா? else ma'am. else print the number is odd. சோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? क्वेश्चंस ஏதாவது இருக்கா இதுல? அது ஓபன் பண்ணி இப்படி பெருசா காமிக்கிறேன் எல்லாருக்கும். சோ இப்ப வந்து நம்ம இந்த கான்செப்ட் if else பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ if else if else பாத்துறோம். ஓகே. கேளுப்பா. இப்ப நெகட்டிவ் நம்பர்லயே வந்து ஆடா ஈவனா அப்படினு பார்க்கலாம் மேம். இப்போ ஒரு நம்பர் நம்ம இன்புட் கொடுக்குறோம் மேம். சோ அந்த நெகட்டிவ் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அதுல ஆடா ஈவனா அப்படின்ட்டு பாக்குறது. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இதுதான் ப்ராப்ளம். நான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். ஒரு நம்பர் வாங்கிட்டு அந்த நம்பர் நெகட்டிவா இருந்ததுன்னா நம்பர் நெகட்டிவ்னு எழுதிரு, அவ்வளவுதான். இல்லன்னா நம்பர் நெகட்டிவ் இல்லன்னா அப்போ வந்து அந்த நம்பர் என்ன? பாசிட்டிவ். கரெக்டா?
அந்த நம்பர் வந்து ஈவனா ஆடான்னு பார்க்க சொல்லி அதான் என்னோட ப்ராப்ளம் Okay, ma'am. ஸ்டேட்மெண்ட். மேம் ஓகேயா? சோ அதுபடி இப்ப வந்து இவங்க கொடுத்திருக்காங்க லாஜிக். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நம்பர் வாங்கிக்கோங்க, நம்பர் வந்து 0 கம்மியா இருந்ததுன்னா நம்பர் நெகட்டிவ், அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிரும் இந்த ஸ்டேட்மெண்ட். இதுக்கு போகுமா கோடு? போகாது இல்லையா? ஏன்னா இஃப் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் வேலிடா இல்லாதப்பதான் அது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் வேலிடா ஆயிடுச்சுன்னா இதோட முடிஞ்சு போச்சு அதனுடைய வேலை, அவ்வளவுதான். இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. கரெக்டா? மேம் இப்ப நம்ம இந்த இஃப் நெஸ்டட் இஃப் எல்ஸ் தானே இஃப் மேம் எல்ஸ் பண்ணும்போது பார்க்கணும்னு சொன்னோம். ஈக்குவலா இருந்துச்சு. இல்ல மேம் இப்ப என்ன நம்ம consider- நெஸ்டட் இஃப் தானே மேம் பாக்குறோம்னு சொன்னோம். அந்த எல்எஃப்க்கு பதிலா நம்ம அங்க ஒரு இஃப் கொடுத்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகும். ரன் ஆகும், ரன் ஆகும். But the point is, that's not the question. Question is, else if அங்க number 3 to 5 line number 3 to 5 question explain பண்ணது, this is how this has to behave. ஓகே, இப்போ நான் வந்து ஒன்னு எழுதுறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி பொறுத்து எனக்கு ஒரு கொஸ்டின், எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ லெட்ஸ் சே நான் இப்படி எழுதுனேன்னு வச்சுக்கோ, இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுங்க யாராவது. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் இந்த நெக்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? மேம் செகண்ட் 3 Can someone tell me? ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல மேம், ஆ? செகண்ட் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் நெகட்டிவா அப்படின்னு பார்க்கும் மேம். அது லைன் நம்பர் சொல்லுங்க. 17. 17. அந்த நம்பர் நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்பர் இஸ் நெகட்டிவ்னு வரும் மேம். அது அதோட முடிஞ்சிரும் மேம். தென் நெக்ஸ்ட் வந்து இஃப் நம்பர் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0, அந்த நம்பர் வந்து ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா ஈவன், இல்லைன்னா ஆட் வரும் மேம். So இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறேன். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ? இது வந்து மேல இருக்கிறது வந்து இஃப் ட்ரூ ஆச்சுன்னா அவ்வளவுதான் மேம். இல்ல ஏதோ ஒன்னு ட்ரூ ஆச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து வந்துரும். புரிஞ்சுதா? அது நம்ம வந்து I will show you guys how it works. ஓகேயா? சோ அதுதான் இப்ப நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எழுதும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வராது. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லைன்னா தான் இதுக்கு வரும். இதுவும் ட்ரூ இல்லைன்னா தான் இதுக்கு வரும். அதுவே இங்க எழுதும்போது நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இஃப் இதோட முடிஞ்சு போயிடுச்சு. நான் எல்ஸ் இஃப் போடாம வெறும் இஃப் யூஸ் பண்ணும்போது இது புது ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டா எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. I'll show you guys. So இப்போ let's say I'm running. Okay. So first இப்போ வந்து இங்க நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்னு போடுறேன், உங்களுக்கு புரியும் அப்போ. சரியா? So let's say இது குட் பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே, ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்கறேன். ஸோ லெட்ஸ் சே நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் -2ன்னு என்டர் பண்றேன். அப்ப என்ன ஆகும் யாராவது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும் நான் -2 போட்டா? ஃபர்ஸ்ட் இஃப்ல நம்பர் இஸ் நெகட்டிவ். சரியா? சோ நம்பர் இஸ் நெகட்டிவ்னு பிரிண்ட் ஆயிட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே ஆகல. இப்போ ரெண்டாவது நம்பர் கேக்குது, நான் மறுபடியும் -2 கொடுக்க போறேன். இப்போ என்ன ஆகும்? நம்பர் இஸ் நெகட்டிவ் கொடுத்துட்டு நம்பர் இஸ் ஈவன் ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா எல்லாருக்கும் ஏன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க? இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இதோட முடிஞ்சு போயிடுச்சு, இது புது இஃப் ஸ்டேட்மெண்ட், அதனால இதையும் எக்ஸிக்யூட் பண்ணுது அண்ட் நம்பர் இஸ் ஈவன் சொல்லுது. அதுவே இங்க வந்து நம்ம எல்ஸ் இஃப் போட்டதுனால இந்த ஹோல் திங் இஸ் கன்சிடர்ட் ஒன் பிளாக். இது வந்து இங்க வந்து பிளாக் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்கதான் அந்த பிளாக்குடைய எண்ட், இஃப் பிளாக்குடைய எண்ட். இங்க என்னாச்சு, இந்த இஃப் பிளாக் இங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நம்ம அங்கேயே முடிச்சிட்டோம், அத இன்னொரு புது இஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வந்து செகண்ட் இஃப். அண்ட் இங்க முடியுது அதனுடைய பிளாக். புரிஞ்சது எல்லாருக்கும்? வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்ஸ் இஃப் அண்ட் ரெகுலர் இஃப்? ஏதாவது क्वेश्चंस இருக்கா இப்ப இதுல? No ma'am. ஓகே, சோ இதுதான் நான் இங்க அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு வந்து இஃப் எல்ஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதாவது இப்ப பாருங்க, நீங்க இப்படி டைரக்டாவே எழுதிடலாம். இப்ப நான் வந்து I'll show you. இங்க வந்துட்டு நீங்க இப்படி எழுதாம
Okay. One second. Okay. So இங்க வந்து நம்ம எழுதணும் இல்லையா? So நம்ம என்ன பண்றோம்? Print number is even if number percent 2 equal to 0. Oops. Okay, இங்க என்ன Can you do it? parenthesis? Syntax and always. Yeah. So இது புரிஞ்சுதா என்ன what's the difference between the two ன்னு சொல்லிட்டு இங்க வந்து I'm using if in an expression itself. இப்படி print if this is 0 else print number is odd. இப்படி கூட நம்ம எழுதிடலாம். இப்போ வந்து third number ன்னு போட்டுக்கோங்க. I'll show you guys. Let's see. சரியா? So இப்போ first வந்து let's say enter. Oops, 4. Number is even. Second number, let's say 3. Number is odd. Let's say I enter the third number. Number is odd. Can you guys see the difference? How இது வந்து இந்த மாதிரி வந்து இன்னும் இப்படி கூட எக்ஸ்பிரஷனா கூட நம்ம எழுதிடலாம் ஒரே லைன்ல. மேம் நம்ம அந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் தானே மேம் இந்த நம்பர் இஸ் ஈவன் இல்ல நம்பர் இஸ் ஆமா. சோ இப்போ என்ன ஆகும்னா இந்த print statement will only execute if number equal to percent 2 equal to 0. Else இந்த statement ஆயிடும். ஓகே மேம். Right? இப்படியும் எழுதலாம். அதாவது different ways of writing. You don't have to follow this method. You can இது வந்து இன்னும் கிளியரா இருக்கு இல்லையா உங்களுக்கு, இப்படியே நீங்க பண்ணிக்கோங்க. I'm just showing it for completeness. Expression எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. சரி, எல்லாருக்கும் if எல்லாம் புரிஞ்சிடுச்சு இல்லையா? if else if else if எல்லாம் பண்றதுக்கு everybody is good with it. for loop நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் while loop காமிக்கிறேன். Okay. So everybody is good with this. I'm going to go to the next one more file, new file. Show you while loop. Okay. So while loop ku yaar vandu somebody get ready for while loop. Somebody say I want to do it. If not, we have to call out names. Na modalla ungalku while loop udiya syntax காமிச்சிடுறேன். எங்க இருந்ததே while loop உடைய syntax போடலையா நான் இதுல? Okay, somebody can start it and we can figure it out, the syntax. Syntax should be easy to figure out. யாரு volunteer பண்ண போறீங்க? நான் வந்து problem கொடுக்க போறேங்க. Yeah, get the input from get the input, enter the number. Okay, same question எடுத்துப்போம். If the number is less than 0, if the number is negative, print negative. Okay, if the number is else, print positive. Enter the number and இன்னொன்னு வந்து இங்க என்ன கொடுக்க போறோம்னா to end, enter 0. அதாவது அவங்க 0 என்டர் பண்ற வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட இந்த நம்பர் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த நம்பர் நெகட்டிவா பாசிட்டிவா நீங்க அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடைசியா அவங்க 0 என்டர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த while loop முடிச்சிடணும். அதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே கேட்க கூடாது. அதாவது எப்படின்னா இப்படி இருக்கணும் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சே enter the number நம்ம கேக்குறோம். சரியா? இப்படி கேட்கும்போது அவங்க வந்து 1 என்டர் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து இப்படி எழுதணும். நீங்க நம்பர் இஸ் பாசிட்டிவ்.
ரைட்? அப்புறம் மறுபடியும் கேட்கணும் நம்ம நம்பர். ஏன்னா அவங்க 1 என்டர் பண்ணாங்க இல்லையா? எண்ட் 0 அப்பதானே எண்ட் ஆகணும். அப்ப மறுபடியும் அவங்க வந்து கேக்குறாங்க. லெட்ஸ் சே தே புட் 2. அப்ப வந்து நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, மறுபடியும் கேட்கணும் அதே கொஸ்டினை. அவங்க வந்து 0 என்டர் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம வெளில வந்துடணும். ஷெரீஃப், maybe ஷெரீஃப் can end the loop, end the while loop. இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். எப்படி வந்து நம்ம அதை பண்ணுவோம்? முதல்ல இன்புட் வாங்கணும். நம்பர் வந்து லெஸ் தேன் 0னா நெகட்டிவ், இல்லைன்னா பாசிட்டிவ். அது நம்ம ஆல்ரெடி அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். அது வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்கள. அவங்க 0 என்டர் பண்ற வரைக்கும் அது பாட்டுக்கு அவங்க 10 வாட்டி கேட்டாலும் 10 வாட்டி நம்ம ஆன்சர் பண்ணணும், 20 வாட்டி கேட்டாலும் 20 வாட்டி அந்த லூப் போயிட்டே இருக்கணும். அவங்க 0 என்டர் பண்ண உடனே நம்ம வந்து we have to stop the program, come out of the while loop. ஷெரீஃப். ஷெரீஃப், not there. ஷெரீஃப் இருக்கீங்களா இல்லையா? alright. மகாவிக்னா. Am I audible, ma'am? Yeah. Ma'am, first number லூப்புக்காக ஒரு ஐன்னு ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் மேம். ஓகே, சோ நீங்க சொல்லுங்க, நான் டைப் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, i is equal to 10 மேம். ஓகே, while I less than நம்பர் வந்து நீங்க லூப்புக்குள்ள தானே மேம் இப்படி வாங்குவீங்க? லூப்புக்குள்ள வாங்கணும் நம்பர். அந்த நம்பர் வந்து அவங்க 0ன்னு என்டர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த while loop முடிச்சிடணும். ஓகே மேம். சோ அந்த நம்பர் வந்து 0 ஆன உடனே நீங்க வெளில வந்துடணும். அப்ப while loopல என்ன எழுதுவீங்க? I not equal to 0. கரெக்ட். என்ன கேட்க போறீங்க? Number is equal to int input of enter the number to end 0. சரி. மேம் whileல வந்து இப்போ I நம்ம நாட் ஈக்குவல் 0ன்னு கொடுத்தா எண்ட் ஆகாதுல்ல மேம்? I நம்ம இன்க்ரிமெண்ட் எதுவுமே பண்ணல மேம். அப்ப I is equal to int of input of கொடுத்தா கரெக்ட். ஓகே, இல்லன்னா நீங்க இங்க வந்து நம்பர்னு எழுதிக்கலாம், உங்க இஷ்டம். உங்களுக்கு மீனிங்ஃபுல்லா நேமிங் கொடுக்கணும்னா I தான் கொடுக்கணும் இல்லையே? ஓகே மேம், இப்படி வச்சுக்கலாம். சரியா? புரிஞ்சுதா? ஓகே மேம். எஸ் மேம். அப்ப இங்க என்ன கொடுக்கணும்? I கிடையாது, நம்பர். If number is greater than 0, bracket for if. Okay. Print number is positive. டைப் பண்ண கூட தெரியல எனக்கு. Else print number is negative ma'am. Okay. That's all. அவ்வளவுதானா? Yes ma'am. Okay. So any questions on what Mahavigna said? எல்லாருக்கும் புரிஞ்சுதா என்ன பண்றோம்னு சொல்லிட்டு? மேம் அது நாட் ஈக்குவல் டு தானே மேம்? while நம்பர் நாட் ஈக்குவல் டு எப்படி சைன்? இது கிடையாதா? இப்படியா? எஸ் மேம். அந்த எஸ் மேம் இதுதான். ஓகே, எனக்கு நான் ஒவ்வொன்றுல ஒவ்வொரு சின்டாக்ஸ், ஐ டோன்ட் நோ, ஐ அம் ஜஸ்ட் செக்கிங். ஹோல்ட் ஆன். நாட் ஈக்குவல் டு எப்படி இருந்தது இங்க? நாட் ஈக்குவல் டு இப்படிதான். கரெக்ட், யூ ஆர் ரைட். ஓகே, சரியா? இப்ப ரன் பண்ணட்டுமா நானு? எனி क्वेश्चंस பிஃபோர் ஐ ரன்? எங்க ரன் எங்க காணோம்?
I don't think this is dot pi. Maybe. Oh, dot pi la poliya. Okay, sorry, hold on. Maybe it is. Lesson 2 la போட்டுடலாம் அவ்வளவுதானே. Okay. So enter the number. என்ன நம்பர் என்டர் பண்ணிட்டோம்? விக்னா, மகாவிக்னா சொல்லுங்க. ஓ, இங்க நான் ஒரு டபுள் இது மறந்துட்டேன். பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. என்ன நம்பர் என்டர் பண்ணிட்டோம்? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் போடலாமா? -2. நெகட்டிவா? ஓகே, -3. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ 0 கொடுத்து பாருங்க மேம். வெளில வந்துருச்சு. நம்பர் இஸ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்கு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? 0ன்னு பண்ணோனே நம்ம வெளில வந்துடணும். எஸ் மேம். இங்க நம்ம என்ன பண்ணோம்? இந்த 0 என்டர் பண்ணும்போது நீங்க எப்படி கொடுத்திருக்கீங்க? எல் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க இது இன்னும் அந்த 0 என்டர் பண்ணாலும் இத நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்கல்ல, அப்புறம் தானே வெளில வருது. அப்போ அந்த if else-யுமே ஒரு if குள்ள போடலாமா மேம்? if number is not equal to 0 ன்னு. அப்படியும் பண்ணலாம். இன்னொன்னு ஒன்னு இருக்கு, பிரேக் கண்டினியூ. அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே, எப்படி பண்ணுவீங்க பிரேக்? அதுக்கும் நீங்க if number is equal to 0 வந்துச்சுன்னா பிரேக் போடலாமா? போடலாம். So if number equal to 0 break. ஓகே, பிரேக் அவ்வளவுதான். தான சென்டர் இது திட்டுதே, இரு கோலன் போடணும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா மேம். ரன் பண்ணி பார்க்கலாமா? Yes, ma'am. இங்க நம்ம இது கூட நான் க்ளோஸ் பண்ணல, அதையும் கரெக்டா போட்டுறேன். ஓகே, சோ இப்போ முன்னாடி மாதிரியே -3 முதல்ல. ஓ சாரி, இங்க கர்சர் அங்க இருந்தது. ஓகே, அதே முன்னாடி மாதிரியே -3 போடுறேன். நெகட்டிவ்னு வந்தது. 0 போட்டா என்ன ஆச்சு? வெளியில வந்துருச்சு மேம். வெளில வந்துருச்சு. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த பிரேக் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நான் மறுபடியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம பிளாக்னு சொன்னோம் இல்லையா? சோ இது அந்த while உடைய பிளாக் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட். ஓகே, இது while loop உடைய பிளாக் எண்ட். சோ என்ன ஆகும்? எவ்ரி டைம் ஒரு நம்பர் என்டர் பண்ணும்போது அது இங்க இப்படி மறுபடியும் போகும் இல்லையா? திரும்பி போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? இங்க நம்பர் 0 இருந்தா பிரேக் அப்படின்றோம். அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மீதி ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாது. அது திரும்பி மேல போயிடும். மேல போகும்போது அது பார்க்கும், ஓ நம்பர் இப்ப 0, அதனால இந்த while loop கூட எண்ட் ஆயிடும். அதனால வெளில வந்துருச்சு. இங்க புரிஞ்சுதா ஏன் வந்தது? 0 போட்டோன்னே பிரேக். Does this make sense for everybody? மேம் இப்போ நம்ம பிரேக் கொடுத்தோம்னா அது லூப்பை விட்டே வெளில வர்றதானே? லூப்பை விட்டு இந்த இதுவை விட்டு வெளில வந்துருச்சு. அதான் மேம், நீங்க அந்த பிரேக் கொடுத்துட்டு அந்த இஃப் கண்டிஷன் எதுவும் செக் பண்ணாதுன்னு சொன்னீங்க மேம். ஆமா, இஃப் கண்டிஷன் இப்போ செக் நம்ம பண்ணா. பிரேக் கொடுத்தோம்னா அடுத்து நெக்ஸ்ட் அந்த லூப் குள்ளே போகாதுல மேம்? கரெக்ட். இட் won't go in at all. இப்போ அதுவே கண்டினியூ போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? அத மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு கரண்ட் ஐட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு கரெக்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிடும். சோ இது புரியறதுக்காக லெட்ஸ் டு ஒன் திங். ஓகே, சோ ஒரு ப்ராப்ளம் எடுத்துப்போம். என்ன பண்ணலாம்னா, இப்போ இது பிரேக் கொடுத்தோம் இல்லையா? இங்க I'll say print number is நமக்கு புரியறதுக்கு இங்க வந்துதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும்னா கரெக்டா பார்க்கலாம் இல்லையா? நம்பர் இஸ் நம்பர். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? இது இப்போ நம்ம பிரேக் போட்டோம்னா இது உள்ள இப்போ இங்க while number not equal to 0 இது மாதிரி போட்டா புரியாதுல்ல நமக்கு. கண்டினியூக்கு எப்படி பண்ணலாம்? trying to think through. Want to give an example like that. ஓகே, ஒன்னு பண்ணலாம். ஆட் வச்சுப்போம். if number is equal to -1 break பண்ணலாம். Continue. Let's see. Okay, if number is equal to -1 continue. Okay, if number equal to -2 break. Okay, so if we can see -1 போனோம்னா மறுபடியும் உள்ள போகுதான்னு பார்க்கலாம். Continue. Okay, so I'll show you guys.
இப்போ let's say I'm entering 4, number even சொல்லுச்சு. Sorry, number is positive, number is 4. Okay. இப்போ வந்து நான் let's say I putting -1. என்ன ஆச்சு? You guys see what happened? -1 போனோடனே கண்டினியூ, அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு மேல போயிடுச்சு. மேல போயிட்டு மறுபடியும் லூப்குள்ள போயிடுச்சு. நம்பர் இஸ் -1 சொல்லிட்டு, ஏன்னா கண்டினியூ போட்டதுனால. ரைட்? இப்போ let's say I'm entering 4, it's going to say positive. I can enter 9, it's going to say 9, positive and 9. இப்போ நான் -2 போட்டேன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரேக் Somebody ஆயிரும். tell me. பிரேக் ஆகி Stop என்ன ஆயிரும். ஆகும்? அவ்வளவுதான் மேம், ஸ்டாப் ஆயிரும். You guys see the difference? கண்டினியூக்கும் பிரேக்கும். We can do கண்டினியூ the போட்டோம்னா லூப்போடைய பிகினிங்க்கு போயிடுச்சு மறுபடியும். பிரேக் போட்டா சுத்தமா me, அந்த ma'am. ஹோல் லூப்ல இருந்து வெளில வந்துருச்சு. Okay, so I'll write here skips rest of the block. கரெக்டா? இங்க என்ன ஆகுது? skips the entire loop. இங்க And வந்துருது. let's If I do the let- step through the code. block இது போடுறேன், debug பண்ணட்டுமா? Step through every line. Okay, so let's go here. Anybody had a question? Somebody had a question. எஸ் என்ன மேம், நான் அதான் கேட்டேன் மேம், டீபக் பண்ணி காமிக்கிறீங்களா okay, sure. வந்தேன். Okay, That's fine. let's go Thank you, into- ma'am. Okay. We can step through the code every line. Okay. So இங்க இருந்து பண்ணலாம். எங்க இது? I think you have to put a breakpoint to first start அதான் பிரேக் பாயிண்ட் இங்க போட்டுமா? பிரேக் பாயிண்ட் பாக்குறேன். start at number 11. இங்க ஒரு பிரேக் பாயிண்ட். We'll step Where through each line. each line. Okay. Okay. So I think I don't know which option it had. There. இங்க என் பாஸ்ன்னு வருது. Okay, let's me. It's pass because it's waiting for the enter the number. Okay. Oh, okay, got it. Okay, so let's say I enter 2. இது ஸ்டெப் பண்ண மாட்டேங்குது. Can you put breakpoint வந்து 13ல போடு. 13ல போட்டனே பிரேக் பாயிண்ட். Yeah. அதானே பிரேக் பாயிண்ட். Now it's there. Oh, it was not there before. வேற எங்க இன்னொரு இடத்துல போடலாம், இங்கேயும் போடலாமா? Once you hit the breakpoint, step through every line of code. Because and the option which is step through each line. Okay. Any case. Okay. சரி, இப்போ வந்து 2 enter பண்றேன். So number is 2. It came here. Is 2 greater than 0, right? It says number is positive. Yeah, without running, look and I use the not that the blue things arrow up and arrow down. Arrow up and down பண்ண சொல்றியா? Okay, sorry. Okay. It's one line at a time. Number is 2. Enter the number again. So இப்போ வந்து நான் வந்து 4 enter பண்றேன். இங்க வருது number is not -2, number is greater than 0. Are you guys seeing where I am? Following, right? Number is greater than 0. 2 and 4 enter பண்ண இல்லையா? So 4 is greater than 0. So it is printing number is positive and it went back into the top of the while loop. புரிஞ்சுதா? Are you guys following? இப்ப whileல இருக்கு. இப்ப நான் ஸ்டெப் பண்ணும்போது print கேக்குது. நான் நம்பர் வந்து என்டர் பண்றேன், 2ன்னு என்டர் பண்றேன். அப்ப என்ன பண்ணுது? நெக்ஸ்ட் எங்க போகுது? Oops. It's going. I got the input. இப்ப நான் -1 என்டர் பண்ணேன்னா what happened? Hold on. You were there. Yeah. Okay. இல்லையே, எங்கேயோ தப்பு. Hold on. Let me close out this. I think I stop. Okay. Let's start all over again. I think I'm going to take off this breakpoint.
remove this breakpoint. இது ஒரு breakpoint. Where else should I put the breakpoint? ஏன்னா இந்த input கிட்ட வந்ததுன்னா it's not working correctly. அதனால பார்க்கறேன். 15ல போட்டுருப்போம். 15 Yeah, because we want to go through every line of code. Okay, 15, 16, No. 17. You don't need a breakpoint, right? You can just step through the. Okay. You can do the one line at a time. சரியா? Okay, so let's do it again. Debug. Yes. Enter. Okay. இல்ல. You have to click the thing for it to execute. Okay. So இப்போ enter பண்றேன் 2. Right? Okay. So it's coming here. Number is equal to -1. Continue. It's going to skip that because they entered the number 2. இப்போ இங்க வருது. If number is greater than 0, it's going to say number is positive. Correct? And then it went back all the way. ஏன்னா இந்த if loop முடிஞ்சிடுச்சு, இங்க போயிடுச்சு. மறுபடியும் while loop போயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் இப்போ இங்க வரேன். மறுபடியும் எனக்கு வந்து print பண்ண சொல்றேன். Number is 2. It will come here. Enter the number to enter. So I'm going to enter -1. Okay. It went So back did to you the. guys see? It went back into that. And continue போட்டதுனால மீதி எல்லாம் skip பண்ணிட்டு மேல போயிடுச்சு. And it's going to print number is -1. இப்போ நான் வந்து when it asks for the number, I'm going to put -2. Okay. So it will come here. Number is -1 ஆன்னு பாக்குது இல்ல. So it's going to go to the next one. Is number -2? Yes. It is going to come all the way to the last print end of block. Did you guys follow that? Anybody confirm? Questions? Yes, ma'am. ஓகே -1 பண்ணப்போ இந்த கண்டினியூ முடிஞ்சிட்டு இங்க போயிடுச்சு இல்லையா? ஏன்னா while loop ஓட பிகினிங்க்கு போயிடுச்சு. அதுவே -2 பண்ணோனே பிரேக்னோனே இங்க வந்துருச்சு. Okay, so that's the difference. Continue வந்து skips the rest of the block and goes back. Break வந்து completely இந்த loop குள்ள இருந்து வெளில வந்துருது. Okay, so that's a while loop. Any other questions on the while loop? Okay, so if முடிச்சிட்டோம், while முடிச்சிட்டோம், what other loops are there? சரி. Nested for loop கூட பார்த்துட்டோம் இல்லையா? Break and continue பார்த்துட்டோம். So ஏதாவது வந்து இப்போ அந்த homeworkல ஏதாவது ஒரு problem எடுத்து should we ask them to do it, JC? What do you want to do now? Yeah, I think we'll have somebody type, one of the students type the code. So you guys share the screen and I'm going to stop sharing. Hold on. Somebody want to share their screen and the problem, we'll do the degree problem பண்ணிட்டு இருந்தோமே. We'll complete that. Who wants to do it? Volunteers. Let's see. Okay, Deepika doesn't have it there. Arvind, I think he did it. Yes, ma'am. Okay, do you want to share your screen and complete the degree problem பண்ணமே? Yes, ma'am. You want to, we'll continue that. And the, you know which one I'm talking about, right? Greater than 90%. Problem open பண்ணிட்டுமா homework? I think he has it. இதுவா? No, Student ma'am. passes the degree or not, நான் வந்து இதுல போட்டுறேன். He has the thing. I think he can. Okay. He can do it. So அதுல வந்து we'll focus on the if condition. If else, there's a lot of if else going. அது வந்து we'll focus on that and make sure. If somebody doesn't have it, நான் student discussionல problem போட்டுட்டேன், பாருங்க, நீங்களும் பாருங்க. Did you pick somebody, JC? Arvind doing it. He's sharing the screen. Oh, okay. Once Sorry, I don't. file மட்டும் change ஆயிட்டு ma'am, ஒரே ஒரு நிமிஷம். Yeah, but he's doing it, no? Oh, okay. Sorry, hold on. நான் வந்து correct screenல இல்ல.
Yes, I'm seeing it. Sorry. Go ahead. Okay. So he copy pasted it here. So let's see, Kali Raja, maybe you can help us here on the Kali Raja, do you understand the code and the problem? என்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றேன்னு தெரியுதா? ஓகே ஓகே, என்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியுதா? ஓகே, இந்த ப்ராப்ளம் நீங்க ஹோம்வொர்க்ல பண்ணீங்களா? Okay, Arvind, maybe you can explain this code. Yes, ma'am. மேம் ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் கெட் பண்றேன் மேம். 5 சப்ஜெக்டோட மார்க்ஸ் அதை இண்டிவிஜுவலா கெட் பண்ணாம ஒரு அரேல வாங்கிக்கிறேன் மேம். மார்க்குங்கிற ஒரு அரேல மார்க் 0, மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 மார்க் 4ங்கிற நான் 5 டைப்ஸ் ஆஃப் அரேல ஒவ்வொரு மார்க்கையும் தனியா வாங்கிக்கிறேன் மேம். சரி. தென் ஓவரால் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் பர்சன்டேஜ்னு ஒரு வேரியபிள்ல வந்து அதை கண்டுபிடிக்க போறேன் மேம். ஸோ அந்த சம்ங்கிற ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் இனிஷியலா 0 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கெட் பண்ண 5 வேல்யூவும் லூப்ல ரன் பண்ணி நான் எல்லா இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே வரேன் மேம் வேல்யூவை ஒன்று. சரி. ஸோ அந்த மார்க் 0 ஃபர்ஸ்ட் 0 பிளஸ் மார்க் ஆஃப் 0 அரேல இருக்கிறது ஆட் ஆகும். தென் மார்க் ஆஃப் 0 அண்ட் மார்க் ஆஃப் 1 ஆட் ஆகும். தென் மார்க் ஆஃப் 1 அண்ட் மார்க் ஆஃப் 2 தென் இப்படி ஆட் ஆகிட்டே வரும் மேம். தென் டோட்டல் சப்ஜெக்டை 5ஆல, இப்போ டோட்டல் சப்ஜெக்ட் 5னால நான் டோட்டலை 5ஆல டிவைட் பண்ணி டோட்டல் பர்சன்டேஜ் வாங்கிடுறேன் மேம். ஸோ கொஸ்டின்ல டோட்டல் பர்சன்டேஜ் கொஸ்டின் இருந்ததா? எஸ் மேம், 60% அண்ட் அபோவ் இருந்தா பாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ each subject, if you have each subjectல 60% or above, அதுக்கு ஏன் நீங்க சம் கால்குலேட் பண்றீங்க? டோட்டலா 60 நினைச்சேன் மேம், சாரி மேம். ஓகே ஓகே, அதுக்கு தான் கேட்டேன் நான். ஸோ தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே, அப்போ வந்து ஓகே, ஸோ ஓகே, ஸோ நம்ம அரே எக்ஸாம்பிளே கொடுக்கலையே ஜெசி. ஆமா, exact. But since he knew arrays and he was thinking about, I think problem understanding liye, I think there is a wrong understanding. Okay. So if you read the problem, Arvind. Yes ma'am. And the problem la enna potirukku? Problem kuda student discussion la irukla. So student passes the subject if he or she scores above 60%. Adu vandu in a given subject, not in the overall. Okay. Yeah, okay, fine. We can focus on the next one, line number 15 la irundhu or 14 la irundhu. And then 3 subject or more மேல 90% வாங்கியிருந்தா 90% and remaining subjectல 40% or above வாங்கியிருந்தா பாஸ். சரி. ஸோ எத்தனை சப்ஜெக்ட்ல 90% and எத்தனை சப்ஜெக்ட்ல 40%க்கு இன்னொரு ஃபார் லூப்ல கவுண்ட் பண்றேங்க. சரி. தென் அதை கவுண்ட் பண்ணிட்டு அபோவ் 90ல எத்தனை 90 சப்ஜெக்ட் இருக்கு and above 40ல எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணிடுறாங்க. Okay. Same for 75 and 50. So, same thing for 75 and 50 and each combination. Now, so in the question la vande எத்தனை for loop இருக்கு? So, so the thing with this code. Yes ma'am. So if you are only looking at 14, line number 14 la you are using one for loop to check above 90 above 40. Yes ma'am. Another for loop to check above 75 above 50. Yes ma'am. இதெல்லாம் combine பண்ண முடியுமா? Instead of doing one for loop for each one of these condition, can you combine all these calculation above 50 above 70 எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகே, எப்படி பண்ணலாம்? Change the code. இன்னொரு ரெண்டு ஃபில்ஸ் கொடுக்கலாம். போடுங்க. Can you change the code now? Yes ma'am. Okay, நீங்க போடுறதுக்கு முன்னாடி I think you got the point. Deepika, can you help him type the code? நீங்க சொல்லுங்க, Arvind can type. என்ன சொல்றேன்னு புரியுதா? என்ன சேஞ்ச் பண்ண போறேன்னு புரியுதா? அண்ட் எதுக்கு பண்றோம்னு புரியுதா? தீபிகா. Okay, Deepika is not here. Soumya. Ma'am, did you call me, ma'am? Yeah. Are you guys paying attention to the class or not? Sorry, ma'am. My brother was calling me, so that. Sorry, ma'am. So, okay, the question is, he has more than one for loop.
அதுல ஹீஸ் செக்கிங் above 90யா above 40யா above 70யா அந்த கால்குலேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. How do we make the code more efficient? Instead of 2-3 for loop போடாம ஒரே for loopல இந்த இன்ஃபர்மேஷன்ல எப்படி எடுக்கலாம்? எப்படி பண்றது அந்த கோட? மேம் அங்க ifல வந்துட்டு greater than or equal to 90 கொடுத்திருக்காங்கல மேம். equal to 90 40 அது எல்லாத்தையும் நம்ம மேம் சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மென்ட்ல போடலாம். இல்ல அவ்வளவு போக வேண்டாம். Let's keep it simple. எக்ஸ்பிரஷன்ல போடலாம். இந்த பாயிண்ட் வந்து நான் என்ன கேக்குறேன்னா இதுல 2-3 for loop இருக்கு. How do you make the for loop? How do you reduce the number of for loops? 2 for loop இருக்கு. லைன் ஒரே for loopல எப்படி இப்போ வந்து லைன் 16ல இருந்து லைன் 33 வரைக்கும் முதல்ல பார்க்கலாம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா லைன் 16 எக்ஸாக்ட்லி சேம், லைன் 27 எக்ஸாக்ட்லி சேம். கரெக்ட்டா? எஸ் மேம். அந்த 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 for loop is going through 0 to 5 ரெண்டுத்துலயுமே. எஸ் மேம். கரெக்ட்? அந்த if ஸ்டேட்மென்ட்ல தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இந்த 2 for loop பதிலா ஒரே for loopல எல்லா ifஐயும் போடலாமா? அதான் கேள்வி. கமா போட்டு போடலாம்ல மேம். மார்க் k greater than or equal to 90 அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம்ல மேம். சோ சொல்லுங்க எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க சொல்லுங்க கமா போட்டு. Sarvend you can type as she says. லைன் நம்பர் சொல்லிட்டு சொல்லுங்க. மேம் லைன் நம்பர் 17ல கமா போட்டுட்டு ஆனா மேம் அன்னைக்கு மேம் சொல்லும் போது கமா வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம் மேம். சரி and சொல்லுங்க. and எப்படி எழுதுவீங்க? இப்போ நீ உங்களுக்கு என்ன வேணும்? அந்த மார்க் வந்து above 40யா above 90யா above 75ஆ above 50ஆன்னு கேட்கணும். நமக்கு நாலும் தெரியணும் இல்லையா? அதான் மேம் மார்க் k greater than or equal to 90 and மார்க் k greater than or equal to 40 and யூஸ் பண்ணி 4 கண்டிஷனுமே அதிலே போட்டுடலாம். போட்டா அப்ப மார்க் 90 ஆனாதானே அந்த and ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும். இப்போ நான் வந்து முதல்ல வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன். இப்போ உங்க மார்க் வந்து 45ன்னு வச்சுக்கோங்க. ஓகே? எந்த வேரியபிள் வந்து கரெக்டா இருக்கணும்? above 40 வந்து 1ஆ இருக்கணும். above 90 should be 0, above 50 should be 0, above 75 should be 0. கரெக்டா? எஸ் மேம். அப்ப நீங்க and ஸ்டேட்மெண்ட் போட்டீங்கன்னா if mark is greater than or equal to 90 and mark is greater than or equal to 40 னா அது எப்பவுமே வந்து அந்த நம்பர் ஃபால்ஸ் தானே வரும். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் வந்து above 40யா above 50யா above 75ஆ above 90ஆன்னு பார்க்கணும். and பண்ண முடியாது இல்லையா நம்மளால? if else தானே போடணும். நீங்க இந்த for loopயே விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் வந்து இந்த 4 flagsயும் நீங்க செட் பண்ணோம்னா எப்படி எழுதுவீங்க? ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் வந்து above 40னா அது வந்து 1ன்னு இருக்கணும், above 90னா அது 1ஆ வரணும், above 50னா அது 1ஆ வரணும் அப்படின்னா நீங்க எப்படி எழுதுவீங்க? Forget about in the code. How would you write an if else statement? நான் சொன்ன क्वेश्चन புரிஞ்சுதா தீபிகா நான் என்ன கேக்குறேன்னு? புரியுது மேம் புரியுது. இப்போ வந்துட்டு நீங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு if else statement நான் எழுத சொல்றேன். ஓகே? நான் டிஸ்கார்ட்ல வேணா போடுறேன் ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன்ல. அந்த நம்பர் வந்து if score is greater than 40 above 40 அப்படின்ற அந்த வேரியபிள் வந்து 1ன்னு செட் ஆகணும். இதுதான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா நீங்க எப்படி எழுதுவீங்க? நான் உங்களுக்கு ஆன்சரே பாதி கொடுத்துட்டேனே அங்க. சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் நீங்க டிஸ்கார்ட்ல இருக்கீங்களா? நான் எழுதுறது தெரியுதா? இருக்கு மேம். பட் நம்ம ஆல்ரெடி எங்க கோடே அப்படிதானே மேம் இருக்கு. கிரேட்டர் than 90யா இருந்தா எனக்கு 90 above 90 வந்து 1 ஆகணும். நான் எழுதுறது ஃபுல்லா பாருங்க நான் என்ன எழுதி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து 40ய விட கிரேட்டரா இருந்ததுன்னா 40 மட்டும் தான் வந்து 1ஆ இருக்கணும். above 40. சரியா?
இப்ப அதுவே வந்து நம்பர் வந்து கிரேட்டர் than 50 இருந்தா above 40யும் 1 ஆகணும், above 50யும் 1 ஆகணும். சோ நான் இங்க எழுதுறது பாருங்க நீங்க, நான் என்ன எழுதுறேன்ட்டு அப்பதான் உங்களுக்கு புரியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. முதல்ல அந்த இப்ப நான் எழுதுறது புரியுதா ஏன் அப்படி கேக்குறேன்னு சொல்லிட்டு? நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க 90 வாங்குனீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ கிரேட்டர் than 40, ரைட்? சோ இப்ப நீங்க வந்து இத வந்து ஒரு if ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? இப்ப நான் கொடுத்திருக்கிறேன் if ஸ்டேட்மெண்ட்ஸ். if else ifல எழுதணும் நீங்க. மேம் இப்போ வந்து நம்ம மார்க் வந்து 19 இருந்துச்சுன்னா 40யும் 1 ஆகணும், 50யும் 1 ஆகணும், 75யும் 1 ஆகணும். கரெக்ட் கரெக்ட். நீங்க அத நீங்க வந்து அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எழுத வேணாம், தனித்தனியா கூட நீங்க செக் பண்ணி எழுதலாம்ல. இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் than 40 above is 1, இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் than 50 above 50 is 1 அப்படி கூட எழுதலாம் இல்லையா? நீங்க இதே if ஸ்டேட்மெண்ட்டை நான் எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன்? 4 டிஃபரெண்ட் ஃபிளாக்ஸ் கேட்டிருக்கேன் இல்லையா? above 40, above 50, above 75, Yes, above ma'am. 90. சோ 4 if ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க இங்க அந்த ஃபார் லூப் உள்ள அவருக்கு. 4Fனா greater than or equal to 90, அது அந்த ifக்குள்ள மார்க்கே greater than or equal to 90 ஒரு if ஸ்டேட்மெண்ட். ஒரு if ஸ்டேட்மெண்ட். அந்த காமா எடுத்துருங்க இப்போ. அரவிந்த் தானே பண்றது அந்த காமா. நெக்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? அடுத்த எஸ் மேம். அடுத்த ifல வந்துட்டு மார்க்கே if மார்க்கே greater than or equal to 75. வெரி குட். அப்போ what variable will you set there? Above 75 plus equal to 1. Correct. அது கொஞ்சம் இண்டென்டேஷன் சரி பண்ணிடுங்க அரவிந்த். Okay, actually I want to ask them, இந்த இண்டென்டேஷனுக்கு என்ன மீனிங்? How will it work? Okay, okay. இந்த இண்டென்டேஷன் ஒர்க் ஆகாது மேம். ஏன்னா நம்ம மேல வந்து அத அசைன் பண்ணல, வேல்யூஸ் அசைன் பண்ணல. இல்ல மேம், மேலே நம்ம 19 கொடுத்துட்டோம், அப்புறம் வந்து 75 greater than 75ன்றது வராது மேம். வராது. ஏன் வராது? ஏன்னா அந்த if ஸ்டேட்மெண்ட்லயே போகாது அது. எஸ் மேம். சோ அப்போ இண்டென்டேஷன் மாத்துனா என்ன ஆகும்? மாத்துனா அத ஒவ்வொரு if-ஆ எடுத்துக்கும். எக்ஸாக்ட்லி. பைத்தான்ல அதுதான் ஒரு பெரிய தொல்லை. ஏன்னா மத்த லாங்குவேஜ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் பிகின் எண்ட்ல. பைத்தான்ல வந்து இட் வில் இன்டர்பிரட். அந்த இன்டர்பிரட் பண்ணும்போது நம்ம சரியான இண்டென்டேஷன் கொடுக்கலன்னா இட் இஸ் அஸ்யூமிங் தட் the line 19 to line 21 is within the if statement. Yes ma'am. Nested within the if statement of line 18. புரிஞ்சுதா? Yes ma'am. Yes ma'am. Okay. So அது இண்டென்டேஷன் மாத்துங்க. Okay. நெக்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? சோ இப்போ அந்த if வந்து நீங்க வந்து if-னு கொடுக்கலாமா else if-னு கொடுக்கலாமா? What is the difference between if giving ifs and giving also? I taught you else if, right? What is the difference? Yes ma'am. Yeah, hold on Deepika, hold on Kadri. Okay ma'am. என்ன क्वेश्चन என்ன கேட்டாங்க? if-க்கும் else if-க்கும். if and else if. இப்போ இங்க லைன் 20ல if-னு எழுதி இருக்காங்க இல்லையா? அதுக்கு பதிலா else if-னு எழுதுனா என்ன டிஃபரன்ஸ்? if-னு எழுதுறதுக்கும் else if-னு எழுதுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டேன். மேம் if mark of k greater than 90 இருக்கும், அது இல்லாம இருந்துச்சுன்னா அடுத்தது else if போகும் மேம். இப்ப அங்க லைன் நம்பர் 20ல இருக்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் if பாக்கும் மேம். ஃபர்ஸ்ட் if கரெக்ட்டா இருந்துச்சுன்னா கரெக்ட் அதுக்கு யூஸ் பண்ணு மேம். அதுக்கு அப்புறம் செகண்ட் if will be executed. Yes ma'am.
வெரி குட். ஓகே, அட்டென்ஷன் பே பண்ணிருக்காங்க இப்போ. ஓகே, சோ எழுதுங்க. இப்போ இத ஃபினிஷ் பண்ணிடுங்க. எல்சிஃப்னு போட்டுருங்க அரவிந்த். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு டூ இட் ரைட், அதர்வைஸ். அப்புறமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் எல்சிஃப் 90 முடிஞ்சிடுச்சு, 75 முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? 50 பண்ணணும் இல்லையா? அடுத்த எல்சிஃப் வந்து 50 மேம். அதையும் எழுதுருங்க. அடுத்து 50. அந்த இது வந்து வேரியபிள் கூட தப்பா இருக்கு. above 40 இருக்கு பாருங்க, அதை மாத்துங்க. சோ இப்ப வந்துருச்சா எல்லாமே? 40, 50, 75, 90. ஓகே அரவிந்த், இது புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் மேம். You agree with the changes that we made? எஸ் மேம், புரியுது மேம். சோ இப்போ என்ன ஆகும்? முதல்ல நம்பர் 90 விட கிரேட்டரா இருந்ததுன்னா அது அந்த ஃபர்ஸ்ட் அந்த லைன் 21 ஓடயே வெளில போயிடும். கரெக்ட்டா? எஸ் மேம். அது 90 விட கம்மியா இருந்ததுன்னா தான் 75 கூட மேலான்னு பாக்கும். அதுக்கப்புறமா அதுவும் இல்லைன்னா தான் 50க்கு பாக்கும். அதுவும் இல்லைன்னா தான் 40க்கு பாக்கும். ஓகே? ஓகே. நான் ரொம்ப இது ஏதோ காம்ப்ளிகேட்டடா யோசிச்சிட்டேன் மேம். அதனால தான் டக்குனு என்னால ஆன்சர் பண்ண முடியல. சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் நாங்க இருக்கோம். இப்போ நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ வந்து அரவிந்த், இப்போ வந்து நீங்க 90க்கு முதல்ல செக் பண்றீங்கல்ல, அப்புறமா 75, அப்புறம் 50, அப்புறம் 40. ஏன் வந்து அது ரிவர்ஸா பண்ணக்கூடாது? ஏன் 40க்கு செக் பண்ணிட்டு அப்புறம் 50, 75, 19 போடக்கூடாது? போட்டா என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. ஃபர்ஸ்ட் கிரேட்டர் நம்பர் தான மேம் செக் பண்ணனும். 14 போட்டா என்ன ஆகும்? 14 போட்டா 40லே லூப் ஸ்டாப் ஆயிரும் மேம். கரெக்ட். இதர் கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸோ 40லே ஸ்டாப் ஆயிரும். மத்த 4 எல்எஃப்பும் கண்டினியூ வராது. வெரி குட். ஓகே, சோ அட்லீஸ்ட் நம்ம வந்து இப்ப என்ன பண்ணிருக்கோம்? இந்த லைன் 19 to 28ல நம்ம வந்து லூப் பண்ணி சப்ஜெக்டோட மார்க் ஒரு சப்ஜெக்டும் எந்த கேட்டகரியில வந்து இட் வில் ஃபிட் இன் அப்படின்றத நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். இங்கயா எத்தனை வந்து சப்ஜெக்ட்ஸ் above 40, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் above 50, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் above 75, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் above 90. இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு கேள்வி கேக்குறேன். வேற யாராவது ஆன்சர் பண்ணுங்க. நாட் ஆனந்த் ஆர் லைக் நாட் அரவிந்த். இப்போ வந்து லெட்ஸ் சே இது எத்தனை சப்ஜெக்ட்ஸ் நம்ம கேக்குறோம்? மறந்து போயிட்டேன். how many subjects are we giving? 5 subjects. இப்போ லெட்ஸ் சே somebody got 90 in all 5 subjects. Can somebody tell me what will be the values of each of these? At the end of the for loop, line 29க்கு அப்புறமா இப்போ all subjects வந்து 90 விட கிரேட்டரா இருந்ததுன்னா, can someone tell me what will be the value of above 40, above 50, above 75, above 90? Someone other than Arvind or who else was helping? Deepika. above 90 வந்து 5 ஆகும் மேம். ஓகே, அப்புறமா above 75 அது எல்லாமே 0 தான் மேம் இருக்கும். Okay. What if I have 3 above 90 and 2 above 75? above 90ல 3 இருக்கும் மேம். above 75ல 2 இருக்கும் மேம். ஓகே. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, ma'am. So if I add, I'll ask you one more question. Somebody else answer. If I add above 90 plus above 75 plus above 50 plus above 40, what will be the total of all the 4? At any time, regardless of what the score is. Will it be a constant? Can somebody answer me? மேம் क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து நம்ம வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு? ஒண்ணுத்துல வந்து above 90 you answered 5, இன்னொருத்துல you said above 90 would be 3, above 75 would be 2. So if I add all of these 4 variables after I finish my for loop and I have 5 subjects, will my value be always a constant, or if it is, what will it be? If it is not a constant, why will it not be? கான்ஸ்டன்ட்டா தான் மேம் இருக்கும். 5 தான். 5 இருக்குமா? சோ நான் இப்போ வந்து என்னோட ஸ்கோர் வந்து 30னா ஒரு சப்ஜெக்ட்ல 30 வாங்கிருக்காங்கன்னா என்ன ஆகும்? எந்த ஸ்டேட்மென்ட்க்கு போகும்? 30
நன்க்கு போகும் மேம். நன்னுக்கு போகும். அப்ப வந்து yes ma'am. நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. 30 தான் வாங்கியிருக்காங்கன்னா என்ன இருக்கும்? வேல்யூ ஆஃப் above 90, above 75, above 50, above 40. அது எல்லாமே 0வா தான் மேம். 0வா இருக்கும். புரிஞ்சுதா? yes ma'am. yes. only if they pass 40க்கு மேல இருந்தாதான் நீங்க ஆட் பண்ணும்போது 5ன்னு வரும். yes ma'am. அவங்க வந்து நம்மளுடைய இஃபே சாட்டிஸ்ஃபை ஆகாம கூட இருக்கலாம்ல ஒரு சப்ஜெக்ட்ல. yes புரிஞ்சுதா? ma'am. that's why I was 40க்கு asking you கீழ the question. இருந்துச்சுன்னா அப்போ உள்ளே எதுவுமே போகாது. yes ma'am. So how do you 0 fix it? வரும். How do you fix it to make sure the value is always 5? எப்படி வந்து Okay. நீங்க கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்மா எனக்கு 5ன்னு தெரியணும் நான் வந்து அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த எல்ஸுக்கு போய் நன் போட்டிருக்கோம் இல்லையா? அங்க என்ன பண்ணலாம்? below 40ங்கறத ஒரு exactly. So can you add that here, Arvind? Can you Yes, add a variable called below 40? So இப்போ இந்த 5 variables ஆட் பண்ணனா எப்பவுமே என்ன வரும் எனக்கு வேல்யூ? If I print all the total of above 90, 75, 50, 40 and below 40, what will I get now? Now that we have changed the logic, what will it be? எல்லாமே 1 1 1 1 இருக்கும் மேம். எல்லாமே 1 1 1 1 இருக்காது. இப்போ வந்து நான் வந்து 5 சப்ஜெக்ட்டும் நான் ஃபெயில்னா என்ன இருக்கும் வேல்யூஸ்? 5 சப்ஜெக்ட் ஃபெயில்னா இப்போ பிலோ 40ல வந்து 5 இருக்கும் மேம். 5 இருக்கும். இப்போ நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் 90க்கு மேலன்னா என்ன இருக்கும்? அப்ப 90க்கு 5 above 90 above 95 இருக்கும். நான் let's say நான் வந்து ஒண்ணுத்துல 40, ஒண்ணுத்துல 50, ஒண்ணுத்துல 75, ரெண்டுத்துல 90னா 90ல 2 மீதி உள்ளது 75ல இருந்து 40 வரைக்கும் 3 இருக்கும். ஓகே. சோ இப்போ என்ன ஆகுது? the way we have written the logic 5 சப்ஜெக்ட் இருந்ததுன்னா 5 சப்ஜெக்ட்டும் ஒரு சப்ஜெக்ட்டும் ஏதாவது ஒரு வேரியபிள 1 ஆக்கும். கரெக்ட்டா? எஸ் மேம். it will add. So நீங்க வந்து அந்த 5 வேல்யூவை இப்ப நீங்க ஆட் பண்ணும்போது you can be guaranteed that the value will be 5. Do you guys agree? நீங்க 5 வேரியபிளும் ஆட் பண்ணீங்கன்னா above 90 plus above 75 plus above 50 plus above 40 plus below 40 பண்ணீங்கன்னா the answer will always be 5. Do you guys agree? Yes or no? Yes ma'am. Anybody thinks it's not? Do you guys understand what we did here? We are kind of classifying ஒரு சப்ஜெக்டும். முன்னாடி நம்ம எல்ஸ்ல நன் போட்டப்போ அது நன்னுக்கு போலாம் இல்லையா? அதனாலதான் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது 5 வராம இருக்கலாம். அதுக்கு தான் நான் கேட்டேன் அந்த கேள்வி. What if somebody got scored below 40? We were not taking that logic இல்லையா? இப்போ இந்த மாதிரி போட்டதுனால we know for sure they will be either below 40 or they will be either above 40 or 50 or 75 or 90. Everybody understood that? Okay. So what was the, after this, what were we supposed to do with the homework? So let's look at that now. Who can explain? Snega, can you explain the rest of the homework? Homeworkல என்ன கொடுத்திருக்கோம், இங்க கோட் என்ன எழுதி இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Yes ma'am. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? The question and tell me. क्वेश्चन என்ன? homework question என்ன? Maybe Soumya? என்ன क्वेश्चन? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க இந்த கோட்ல? நெக்ஸ்ட் வந்து ஸ்கோர்ஸ் வந்து கம்பேர் பண்ணனும். ஓகே. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்போ? அரவிந்தோட நம்ம இப்போதைக்கு ஸ்கோர்ஸ் எல்லாம் எந்த ரேஞ்ச்க்கு மேல இருக்கு அப்படின்னு பாத்துறோம் மேம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்கோர்லாம் லைக் அந்த above 90 வந்து 3 ஆர் மேல இருக்கா, 4 வந்து மத்ததெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணு.
கம்பேர் பண்ணோம். ஸோ இந்த கோட் ஒர்க் ஆகுமா? லைன் நம்பர் 36 அண்ட் 38. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அட்லீஸ்ட் 3 சப்ஜெக்ட்ல 90, அப்புறம் 2 சப்ஜெக்ட்ல 40 வாங்கியிருந்தா பாஸ், ரைட்? ஓகே. மேம் லைன் நம்பர் அங்க 36. மேம் சொல்லுங்க. above 40 வந்து less than or equal to 2 மேம். அங்க 3 சப்ஜெக்ட் ஆர் above தான் மேம் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 சப்ஜெக்ட் இல்ல 4 சப்ஜெக்டாவும் இருக்கலாம் மேம். இருக்கலாம். அப்புறம் வந்து இங்க 40 வந்து அதர் சப்ஜெக்ட்ஸ். இப்போ 3 சப்ஜெக்ட்னா 2 சப்ஜெக்ட், 4 சப்ஜெக்ட்னா ஒரு சப்ஜெக்ட் தான் மேம். ஸோ நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஓகே. ஸோ yes டைப் ma'am. பண்ணுங்க. மேபி புதுசா இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் a new I think JC one thing, நம்ம வந்து இந்த 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 ஹோம்வொர்க் உடைய கோல் என்ன? பாஸா ஃபெயிலா? கரெக்ட்டா? எவ்ரிபடி கெட்ஸ் தட். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே ஒன்னு கொடுத்திருக்காங்க. அத முதல்ல படிங்க எல்லாரும். முதல்ல வேரியேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி பாஸ்னா என்ன மார்க் வாங்கணும் அவங்க ஒரு சப்ஜெக்ட்லயும்? Can someone answer? 60% மேல எடுத்தா 60% வாங்கணும். சோ நீங்க வந்து அவங்க 60% 5 சப்ஜெக்ட்லயும் இருந்ததுன்னா நீங்க மத்ததெல்லாம் பார்க்கணுமா? No ma'am. No, right? So first think through that. Think through the problem first. It says if you get above 60 in all 5 subjects, you don't have to do any other calculation. So இங்க நம்ம வந்து above 60க்கு ஒரு கேட்டகரியே இல்ல நம்ம கிட்ட நம்மளோட for loopல, கரெக்ட்? இல்ல I think that's because he understood the problem differently. Correct. So அதுதான் நான் அங்க ஸ்டார்ட் பண்றேன். இப்ப now that we know the problem statementல என்ன சொல்லுது? ஒரு சப்ஜெக்ட்லயும் 60க்கு மேல வந்தா பாஸ், right? So don't you guys think we need to figure out if they have above 60 in all 5 subjects? இப்ப 5 above 60 வந்து அவங்க இருந்ததுன்னா எல்லா சப்ஜெக்ட்லயுமே அவங்க பாஸ், கரெக்டா? எப்படி எழுதுவீங்க அத? இந்த லாஜிக்கை விட்டுட்டு if let's say you know every subject mark is greater than 60, they are pass. So how would you figure that out first in the logic? மத்ததெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க, 5 சப்ஜெக்டோட மார்க் கொடுத்திருக்காங்க. ஒரு மார்க்கும் 60க்கு மேல இருந்ததுன்னா they are pass. So how would you write that? Ma'am, Can someone answer that? If mark k greater than or equal to 90 இருக்குல மேம், அத நம்ம எலிஃப்ல போட்டு மேல இஃப்ல வந்து மார்க் k greater than 60 போட்டோம் அப்படின்னா 60க்கு மேல இருக்கிற எல்லாமே அதுலயே வந்துரும் மேம். சரி, எழுதுங்க பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணுங்க. அங்க எஸ் மேம், அங்க வந்து if so 60 வந்து தனி கேட்டகரியா நீங்க போடுறீங்க, கரெக்ட்டா? எஸ் மேம். Very good. Yeah, because you don't want to consider only if something else is not, right? 60 வந்து தனியா வெச்சுக்கிட்டீங்க. If mark is greater than or equal to 60, greater than 60, yes ma'am, 60 above 60 above 60 equals 1 plus equal to 1. மேல 16 0 மட்டும் இருக்கு மேம். If mark is greater than 16 மாத்தணும். நீங்க 0 ன்னு போட்டுருக்கு 21 line 21 who is typing? அரவிந்தா? அது வந்து greater than 16 போட்டுருங்க. greater than or equal to 60. correct. equal to வராது மேம். ஏன் 60 விட greater ன்னு சொன்னாங்களா? 60 or above? 60 இது above 60 தான் மேம் அதுல போட்டுருந்துச்சு. above 60. okay. yes மேம். okay, above 60. So இப்போ வந்து இங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும்? இந்த above 60 வந்து every time இந்த if statement, ஓகே, இது elifல போடக்கூடாது. yes ma'am. ஓகே, இது வந்து லைன் 24ல என்ன பண்ணணும் சொல்லுங்க? அது if ன்னு மாத்தணும். ஏன்னா you want to find out above 60 separately. So இப்போ வந்து at the end of this for loop above 60 வந்து 5 இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? பாஸ் மேம். எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ். நீங்க வேற எதையுமே நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம், கரெக்ட்டா? yes ma'am. Because every subject you checked is it greater than 60. அது பண்ணிட்டு நீங்க மத்த லாஜிக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த லாஜிக்கும் நீங்க பண்றீங்க. That's a separate logic to use. If not above 60 is 5 இல்லனா தான் நம்ம மத்த லாஜிக்க பார்க்கணும். ஏன்னா அந்த ஹோம்வொர்க் ப்ராப்ளம்ல என்ன சொல்லிருக்கு? If you are already above 60, you don't have to do anything else, correct? yes ma'am. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்.
So student passes a subject if he or she scores above 60%. So ungalude logic first statement, you can just check above 60. If it is 5, then the student is passed. You don't even have to validate anything else. Everybody agrees to that? Yes, ma'am. Okay. So அது இல்ல அப்படின்றபோது தான் நெக்ஸ்ட்க்கு போணும். So அந்த ஸ்டேட்மெண்ட்ட முதல்ல நீங்க எப்படி எழுதுவீங்க இங்க if print பண்ணும்போது கோட்ல pass or fail ல first thing would be what in line Above 37 60 ல equal to 5. அது எழுதுங்க. If above 60 equal to 5, print 5. pass. Okay. எல்லாருக்கும் புரிஞ்சுதா அது first statement? Yeah, we'll stop here actually. So then rest of the combination, continue the homework. Yeah. Okay, Aravind, there is a problem with your code, and the 939 and 42 is still not correct. So you have to fix it. Think about it. Correct. Think பண்ணி fix பண்ணுங்க. It's still not correct. And I think everybody is still working on this problem. Okay, how about other people? I didn't see any new homework submissions in the So what's going on with the homework? Maybe submit பண்ணிட்டீங்களா இருக்கும், maybe it's still wrong. So you're going to go revisit, look at the student problem one more time, do it one more time, run it. So என்ன பண்ணுங்க next time எனக்கு, you have to run it and send me the output. Screenshot of how you ran it, என்ன input கொடுத்தீங்க, என்ன output வந்ததுன்னு, you have to give me the output also. Update your homework with the actual output of each of the problems. So that is the homework for this week, and I'll add a couple more simple homework. Where is another question, Rika? We have a couple of minutes. I want everyone to ask question, or I want everyone to tell me what you learned today. Really quick. So it's not working. இன்னைக்கு I think we covered if, else, while loop, for loop, break, continue, and some of the quick variable built-in types, right? Integer, string, and float. So we'll start with alphabetical order la poitu irukken, and I think some people answered. Kali Raja irkingla? Kali Raja left. It's not there. Okay, Kadresh. Ma'am. Oh, okay. So what did you learn new? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஸ்ட்ரிங்கும் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் கொடுக்கறது வந்து இப்பதான் மேம் கத்துக்கிட்டேன் எனக்கு. Okay, string and then variable name and then another little string. Yes ma'am. அது மேம். Okay, so that வந்து okay. So data எல்லாம் combine பண்றதுக்கு that helps. Okay, that's one thing you learned. Very good. Next one, Magavigna. Break வந்து நானே ஹோம்வொர்க் யூஸ் பண்ணிடுவேன் மேம். கண்டினியூ இப்பதான் கத்துக்கிட்டேன். Very good. Okay. All right, very good. Thank you. The next one, Magavigna, நீங்க என்ன, what did you learn? மேம் while loop எப்படி யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் பார்த்தேன் மேம். Okay. நீங்க already யூஸ் பண்ணிருக்கீங்க, and I think okay. Okay, that's good. Sharif? Sharif இல்லையா? Okay. Raghavendra? Raghavendra இருக்கீங்களா? What did you learn today? எனக்கு முன்னாடி லூப்பிங் கான்செப்ட் தெரியல மேம். இன்னைக்கு 2 லூப்பும் படிச்சிட்டேன். Okay. So okay, so that okay. Loop is your thing today. Okay. Snega? மேம் while loop கத்துக்கிட்டேன் மேம் இன்னைக்கு. அப்புறம் அந்த பிரிண்ட்ல ஒரே லைன்ல பிரிண்ட் பண்றது வேரியபிள் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் மேம் இன்னைக்கு. Okay, got it. Soumya? மேம் நான் இன்னைக்கு இந்த ரன் அண்ட் டீபக் பண்றது கத்துக்கிட்டேன். அப்புறம் Okay. இப்போ லாஸ்டா பார்த்தது 60 மட்டும் தனியா கவுண்ட் பண்றது, அதுக்கு தனியா போடுறது, நெக்ஸ்ட் மத்த கவுண்ட் பண்ணனும் அதுக்கு தனியா போடுறது. Okay. Yes. Good. So run and debug, we will again Wednesday we will focus on that. Just run and debug. How do you go through that? We will do it. That's a great, we need to have that skill. Anybody, I'm going to give a couple more really simple homework. அனுப்பி வைக்கிறேன் நானே, இன்னைக்கு நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் நானே. Anybody need additional help? புரிஞ்சுதா எல்லாம்? Additional help இல்ல மேம், பட் break and continue வச்சு பண்ற மாதிரி programs மட்டும் கொஞ்சம் கொடுங்க. அதுல நான் இன்னும் யூஸ் பண்ணது கிடையாது. So okay, we'll add homework. Okay, I'll add homework for that one. Okay, thank you ma'am. Anybody needs some more help?
Go through the YouTube videos. YouTube video will be ready in about 12 hours. Go through the YouTube video and do it along. And if you have question, ask me. And I'm offering help. Ask me help. இன்னும் நிறைய பேர் homework submit பண்ணல. Snega, I still haven't seen your homework from the last 2 weeks. So homework பண்ணலன்னா submit பண்ணுங்க and set up your interview appointment. I think some of you have done. I think some of me I have to move yours. I'll email you. So continue பண்ணுங்க. Any questions? Time much. Any questions? மேம் அந்த மீட்டிங் டைம் வந்து எங்களுக்கு ஈவினிங் இருக்கப்போ உங்களுக்கு டைம் கன்வீனியன்ட்டா இருக்குமா மேம்? Week days or something else? Yeah. I think I've opened up. Whatever time you have, I'll do that. 30 minutes. Okay. I think next, I think Tuesday we'll have that a couple of meetings here. Bring your laptop. I may ask you to type code. So make sure you have something ready. It doesn't even have to be a laptop. Even notepad type okay. I need something that you can type and show me what you learned. So yeah. So if meeting set up பண்ணலைனா make sure you set up the meeting. Anybody else? I think I have a few people set it up, but பண்ணாதவங்க go back and set up the meeting with me. சரியா? Okay. I was in doubt ma'am, evening உங்களுக்கு நான் டைம் கன்வீனியன்ட்டா இருக்குமா கேட்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டேன். Yeah. Calendarல போட்டிருந்தா I think you can put it, and if it doesn't work for me, then I'll ask you to change. But otherwise, if it is open in my calendar, it's all good. Okay ma'am. Okay. Yeah. Okay. All right. Okay. Then, yeah. Bye everyone. Yeah. Thanks. Okay. Bye everyone. Thank you. Thank you ma'am.